பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற ஒரு நாளாக இருக்கும். யோபுவின் பின்னிலைமை காட்டிலும் அவருடைய முன்னிலைமை மகிமையாக இருந்துச்சா. இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் எதர்ச்சியாக கேட்கல, நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்திலேயே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மகிமை கட்டவிழ்க்கப்பட்டுருக்கு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. அப்படியே ஜாயின் பண்ண எல்லாரும் அப்பாவை அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி. இந்த நேரத்தில் கூட இந்த சாயங்கால நேரத்தில் நம்மள ஒரு சில நேரமாக தேவனை துதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்துக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த டிசம்பர் மாதம், கடந்த மாதம் எல்லாம் காத்த தேவன் இந்த டிசம்பர் மாதத்தில் கூட நம்மளை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. இந்த மாதத்தில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்ய போகிறார். நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிற நாட்கள் இந்த நாட்களாக இருக்கும். ஏன் நம்ம சொன்னாக்கா, இந்த மாதத்தில் நம்ம ஏசப்பாவுடைய இரட்சகருடைய பிறந்த நாள் வருது. ஸோ அவர் பிறந்த நோக்கம் திட்டம் உலகத்துக்கு உண்மையாகவே அப்போ தெரியல. ஆனால் அவர் பிறந்த பிறகு நிறைய பேருக்கு அது தெரிய வந்தது. சரிங்களா? ஸோ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு திட்டம் ஆண்டவர் மேலே இருந்துச்சு. அந்த திட்டத்துக்காகவே அவர் பிறந்தார், அந்த திட்டத்துக்காகவே வாழ்ந்தார், அந்த திட்டம் நோக்கத்துக்காகவே அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார். ஸோ இன்றைக்கி கூட இந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கிற உங்கள் மேலே தேவனுடைய பிளான், திட்டம் பெருசாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம், நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்னு. அப்படி இல்லை. ஸோ ஆண்டவர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம்தான். ஆனால் அவர் மேலே இந்த பிளான் பெருசு. பெரிய நோக்கத்துக்காக சின்ன இடத்துல பிறந்தாலும் அவர் மேலே இருந்த நோக்கம் ரொம்ப பெருசு. உலகத்தில் எல்லாத காட்டிலும் அவர் மேலே இருந்த பிளான், திட்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பொருந்திருக்கலாம், எந்த ஃபேமிலியில் இருக்கலாம், எந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம். டோன்ட் see the situation. நம்மளே மட்டம் படுத்துறது வேண்டாம், நம்ம தாழ்த்திக்கிறது வேண்டாம், நம்ம எதையும் பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம ஆண்டவரை பார்க்கலாம். ஸோ அவர் அந்த ஒரு சின்ன ஒரு மாட்டுக்குட்டாயில் பிறந்தாலும், ஸோ அவர் வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை, அவருடைய திட்டம், அவர் செய்த அற்புதம், அதிசயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டோ இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையோ நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்கிற தேவனுடைய திட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். அது நன்மைக்கு ஏதுவானவைகளாக இருக்குது, தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. அவைகள் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸோ இந்த மந்த் ஒரு செலிப்ரேஷன் மந்த்தாக இருக்கிறது நம்மளுக்கு. எங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரீஸ்லலாம் ஒரு மந்த்து முன்னாலேயே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஆண்டவருடைய பிறந்த நாளை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த மந்த்து ஃபுல்லாகவே எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே டெக்கரேஷன், ஒரே கேரல்ஸ் போகிறாங்க, ஆண்டவரை துதிச்சுட்டு பாடுறாங்க. நிறைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸு, சின்ன பசங்களை குட்டி பசங்களை வச்சு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கிட், அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மந்த்து ஒரு சந்தோஷத்தின் மாதமாக, இது ஒரு உற்சாகத்தின் மாதமாக, ஒரு செலிப்ரேஷன், கொண்டாட்டத்தின் மாதமாக இருக்குது. என்ன கொண்டாட்டப்பா, என்ன உற்சாகம், ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஸோ நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்கிறார். அவர் நம்மளுடைய எல்லா சாபத்தையும் பாவங்களையும் எல்லா மீறுதலையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. ஸோ அவரை
நம்ம இன்னைக்கு இந்த மாதத்தில் நம்ம செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அவர் செஞ்ச காரியத்துக்கு ஒரு நாளும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும், ஒரு நாளும் நம்ம அவரை கொண்டாடணும். கொண்டாடுறதுக்கு நமக்கு நாட்கள் போதாது, நாவுகள் போதாது, நேரம் போதாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் செஞ்ச காரியம் நமக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்சது ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இந்த நேரத்தில் கூட நம்ம தேவனை துதிச்சு ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இருக்கிற இடத்துல எல்லாம் அப்பா அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. when you praise, நீங்க துதிக்க துதிக்க doors will open. நிறைய கதவுகள் திறக்கும். இது வரைக்கும் அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும். எரிகோ கோட்டையை ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, ஜஸ்ட் நீ ப்ரைஸ் பண்ணிட்டு மட்டும் போ, வேற இன்னும் பண்ணாத, நீ துதிக்க துதிக்க அந்த கோட்டைகள் விழும், அந்த கோட்டைகள் உடையும் அப்படின்னு சொன்னாரு. அவங்க வெறும் துதிச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா கோட்டைகள் உடையும், எல்லா நெருக்கங்களும் மாறும். நீங்க ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ளமோ ஆண்டவர் உங்களை கொண்டுட்டு போவார். தேங்க்யூ ஜீசஸ். ஜாயின் பண்ணுங்க. உங்கள் கமெண்டை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் போட போட ஜஸ்ட் நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஹானி சிஸ்டர் வெல்கம். பிளஸ் யூ பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஸோ நம்ம வந்து பிரச்சனையை ஒரு பிரச்சனைன்னும் போது அது ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறோம். எப்படி துதிச்சா எரிக கோட்டை எப்படி ஓடியும்? ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து இடித்தா, சுற்றியோ இதை பில்டேஜரை வச்சு இடித்தா தானே அது மதில் செவறுகள் விழும் அப்படின்னு நம்ம வந்து மாம்சமாக பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற இஷ்யூஸும் பிரச்சனையும் நம்ம அப்படி தான் பார்க்குறவங்களா இருக்கிறோம். எப்படி துதிச்சா எப்படின்னு நமக்கு வியாதி சுகாடு, துதிச்சா எப்படி பணம் வந்துடும், துதிச்சா எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படும். துதின்றது நம்ம தேவனுக்கு செலுத்துகிற ஒரு கனமாக, ஒரு ஆஃபரிங்காக, அவருக்கு நம்ம செலுத்துகிற ஒரு ஆராதனையாக, துதியாக, அவரை ப்ளீஸ் படுத்துறதுக்காக நம்ம செலுத்துகிற காரியங்களாக இருக்குது. ஸோ இதை நம்ம செய்யும் போது, நம்ம வேலையை நம்ம செய்யும் போது, ஆண்டவர் வேலையை அவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளோட பேசுகிறாரு. அவருடைய பிளஸ்ஸிங்ஸை, அவருடைய ப்ராஃபிட்டிக் வேர்ட்ஸை, அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துகிறார், நம்மளை ஹீல் படுத்துகிறாரு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணுறது கஷ்டம், நமக்கு இமேஜினேஷன் பண்ணுறது கஷ்டம். துதிக்கும் போது கோட்டை எப்படிப்பா விழுந்துச்சு, அவ்வளோ ஜோராவாக கத்திருப்பாங்க மைக் இல்லாமல், அவ்வளோ ஜோராவாக சொல்கிறாங்க. இல்லை, நீ கத்துற சவுண்டுக்கு வந்து காது கிழிஞ்சு போகுது. ரொம்ப ரொம்ப சவுண்ட் பாக்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணும்போது வந்து திங்ஸ் எல்லாம் கீழே, சாமானெல்லாம் கீழே விழுந்துடும் அந்த சவுண்டுக்கு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெருசாக ஸ்பீக்கர்ஸோ இல்லை எதுவும் இருந்திருக்காது. பட் பவர் ஆஃப் ப்ரேஸ், அந்த துதியின் வல்லமை அந்த கோட்டையை ஒடிச்சு சுக்குநராக ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன், ப்ராஃபிட்டிக்காக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்கள், துதிங்க. ஏசப்பா நீங்கள் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமான தேவன் சொல்லி துதிங்க, ப்ரேஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருக்கிற எல்லா தடைகள், எல்லா தடைசவர்களை உடைச்சி போய் நீங்கள் இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. we praise you Lord. we praise you. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா, மீ துதிக்கிறோம். நீர் சமாதான பிரபு ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் தகப்பனே. நீர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்த ஜெய கிறிஸ்துவா இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எங்களுக்காக ஆயிரம் நன்மைகளை செஞ்ச நல்ல தேவனா இருக்கீங்கப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2024 தேடினாலும் கிடைக்காது. இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரை நல்லா நம்ம துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நம்ம வெல்கம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது
குறைவுகள் மாறுதே. Jesus. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. அவர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. Yes, Daddy. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆவியானவர் வரும்போது, ஆண்டவர் வரும்போது என்ன நடக்குமா? முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இந்த காரியம் நடக்காது அப்படின்னு நினைக்கிற காரியம் கூட அந்த சூழ்நிலையே மாறுமா. இந்த அட்மாஸ்பியரே மாறுமா. அப்படின்னா ஆண்டவர் பாஸ்டில் முடிஞ்சிச்சு ஒரு கதை முடிச்சுட்டு கல்லறைக்குள்ளே புதைச்சி 4 நாள் ஆயிடுச்சு. பால் கூட ஊற்றி முடிச்சிட்டாங்க. யாருக்கு? லாசருக்கு. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு? லாசருவை வெளியில் வான்னு சொல்கிறாரு. ஸோ அந்த முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், 4 days ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வியாதிப்பட்டிருக்கும் போது வந்து ஆண்டவர்கிட்ட அழைப்பு அனுப்புகிறாங்க. ஏசப்பா கிட்ட, இந்த மாதிரி உங்களுடைய ஸ்நேகிதன் சுகவீனமாக இருக்கிறாங்க, வியாதியாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏசப்பான்னு அனுப்புகிறாங்க. ஸோ ஆனால் ஆண்டவர் வரத்துக்குள்ளே டிலே பண்ணி வராரு. 3 days முடிஞ்ச போட்டு 4வது நாள் வராரு. ஒன்றும் இல்லை, பால் ஊற்ற கூட முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே இருக்கிறவங்களுடைய அந்த அந்த வீடு, அந்த அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் நினச்சாங்க. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், நான் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தெய்வன். போனது திரும்ப ரிட்டர்ன் வர வைக்க என்னால் முடியும். சூழ்நிலையை மாற்ற முடியும். மரணத்தை ஜீவனாக மாற்ற முடியும். வியாதியை சுகமாய் மாற்ற முடியும். வறட்சியை செழிப்பாய் மாற்ற முடியும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். ஸோ அந்த இடத்துல யாருமே இமேஜினேஷன் கூட பண்ண முடியல. முடிஞ்சது ஆண்டவரே, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் அந்த அட்மாஸ்பியர், அந்த எல்லாமே மாறி மரண வீடு ஜீவன் வீடாய், என்னது சாட்சியின் வீடாய், ஆடல் பாடல் துதி ஸ்தோத்திரத்தின் வீடாய் மாறுது. அங்கே ஒரு இடத்துல வசனத்தில் போடப்பட்டிருக்கு, ஜீசஸை பார்க்க நிறைய பேர் வரலையா, லாசரை பார்க்க தான் நிறைய பேர் வந்தாங்களாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கள, உங்களுக்கு நான் ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன், உங்களுக்கு செய்கிற அற்புதம், உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயம் எப்படி இருக்கும்னா, எல்லா இடத்துல இருந்தும் ஜனங்க வருவாங்க உங்களை பார்க்க. உங்களுக்கு ஆண்டவர் இது செஞ்சாரா? உண்மையாக செஞ்சாரா சிஸ்டர்? உண்மையாக இது உங்களுக்கு செஞ்சாரா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாட்சியாக இருப்பீங்க அந்த காரியத்தில். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து லாசரை வந்து பார்க்க வராங்க, ஏசப்பாவை பார்க்க வரல. அற்புதம் செஞ்சோரை விட்டுட்டாங்க. அற்புதம் நடந்துச்சு இல்லையா, அந்த மனுஷனை வந்து தேடி பார்க்க வராங்க. உனக்கு நடந்துச்சா? உண்மையாகவே நீ வீடு கட்டிட்டியா? நீ உண்மையாகவே 10 கோடி பேலன்ஸ் உனக்கு வந்துச்சா? பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கியா? உண்மையாகவே உனக்கு இந்த காரியம் நடந்துச்சா? இந்த ஹீலிங் ஆயிடுச்சா?
எப்படி இப்படி மாறின அப்படி பேட்டி எடுக்க கூட வருவாங்கண்ணே. ஆமென். ஈடன் டிவிலேருந்தா எந்தெந்த கிறிஸ்டியன் சேனல் இருக்குது, சால்வேஷன் டிவி, ஈடன் டிவி, ஏஞ்சல் டிவி, ஜூடா, பிளெஸ்ஸிங் டிவி நிறைய இருக்குது. ஸோ அந்த காலத்துலனா ஜனங்க பார்க்க வந்தாங்க, டெலிவிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ என்ன அது லைவே போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸில் வந்துடும், பேட்டி எடுக்க வருவாங்க. அந்த மாதிரி அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். எழுதிக்கங்க, உங்கள் பேரை போடுங்க, டார்த்தி தாமஸ் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதம். அன்றைக்கி லாசருவை எப்படி ஜனங்க பார்க்க வந்தாங்களோ கூட்டமாக, பல்கா ஆண்டவர் செஞ்சவங்களை விட்டுட்டார், ஆனால் அவங்கள வந்து தேடி வந்தாங்க பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நான் அற்புதமாகவும் அடையாளமாகவும் சாட்சியாகவும் இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கை அப்படி மாறப்போகுது. ஆமீன். உண்மையாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்டவர் பிறந்திருக்கும் போது ஒரு நட்சத்திரம் வானத்தில் தோண்டுச்சு. அந்த அடையாளத்தை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, தேவனை தொழுது கொள்ளும்படியாக அந்த இடத்துல ராஜாக்கள் வராங்க, தேவனை தேடி வராங்க. நீங்க அந்த மாதிரி அற்புதமா இருப்பீங்க, நீங்க அடையாளமா இருப்பீங்க. உங்களை தேடி ராஜாக்கள் வருவாங்க. ஆமீன். உங்களை தேடி பெரிய பெரிய அதிகாரிகள், ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. எனக்கு நடக்காத அற்புதம், எனக்கு செய்யாத ஆண்டவர் உனக்கு எப்படி செஞ்சாரு? ஹவு இட்ஸ் பாசிபிள்? இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நம்ப முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறாரு. ஸோ அன்னைக்கு லாசருக்கு செஞ்சாரு, பார்க்கறதுக்காக கூட்டமா ஜனங்கள் வந்தாங்க. இன்னைக்கு உங்களை பேட்டி எடுக்கும்படியாக ஜனங்க வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதம் அதிசயம் நடக்கும். நீங்க அடையாளமா இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்க. ஈவன் பாஸ்டர்ஸும் இருக்கலாம், இல்லை ஊழியக்காரங்களும் இருக்கலாம், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய அதிகாரத்தில் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம். வந்து கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு நடந்துச்சு? நான் இவ்வளோ நாளாக உபவாசம் பண்ணேன், நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபிச்சேன், இவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ ஆராதிச்சேன், எனக்கு செய்யாத ஆண்டவர் உங்களுக்கு எப்படி செஞ்சாரு? நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாட்சியாக இருப்பீங்க அந்த காரியத்தில். ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, 1 மணி நேரத்தில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரே கூலி, 12 மணி நேரம் வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரே கூலி. சரிங்களா? ஆண்டவர் வந்து கொடுக்குறவராக இருக்கிறார். அவர் முந்தினோர் பிந்தினோர், நீ இப்போ வந்த, நீ இப்போ தான் ஜெபம் பண்ண, நீ சீனியர் நான் ஜூனியர்னு கேட்டு ப்ரொமோஷன் கொடுக்குற தேவன் அல்ல நம்ம தேவன். கேட்குற யாருக்கும், உண்மையாக கேட்குற யாராக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்குறவராக இருக்கிறார். ஸோ நீ 10 வருஷமாக கேட்டியோ, இல்லை 10 நிமிஷத்தில் கேட்டியோ, இல்லை 10 செகண்ட் தான் ஜெபிச்சியோ, ஸோ அது ஆண்டவருக்கு பெருசு கிடையாது. உண்மையாக கேட்டிங்களா, உண்மையாக விசுவாசிச்சிங்களா, என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஸோ ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாசரு வீட்டில் யாருக்குமே ஒருத்தருக்குமே அந்த நம்பிக்கை கிடையாது. என்னது, லாசரு 4 நாள் கழித்து உயிரோட எழும்பிடுவான் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் யாருக்குமே கிடையாது. ஆனால் அங்கே அற்புதம் எப்படி நடந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? மரியாதை வந்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, உயிரோட எழுப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் ஆண்டவரே, தெரியும் எனக்கு, எல்லாரும் உயிர் தெழுதுனால அவனும் எழும்புவான், அந்த மாதிரி எல்லாரும் எழும்பும் போது அவனும் எழும்புவான் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர்கிட்ட. ஆனால் அந்த கதை பேசலை, அது ஃப்யூச்சர், ப்ரெசண்ட் பேசுகிறேன், இப்போதைக்கு கதை பேசுகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நீ சொல்லிகிட்ருக்க, நான் இப்போ இந்த நிமிஷம் உனக்கு என்ன வேணும், இந்த செகண்ட் உனக்கு என்ன தேவை, அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே யாருக்குமே விசுவாசம் இல்லை, தெரியுங்களா? உங்களுக்கு இருந்திருக்காது, பைபிள் அங்கே எங்கேயும் குறிக்கப்படலை. ஆனால் ஆண்டவருக்கு விசுவாசம் இருந்துச்சு, நான் இதை செய்வேன், நான் போய் எழுப்பிடுவேன், 4 நாள் இல்லை 40 வருஷம் ஆனாலும் அவனை உயிரோட எழுப்ப என்னால் முடியும், நான் தேவன்னு சொல்லி அவர் அந்த இடத்துல விசுவாசிச்சு, அவருடைய விசுவாசம் தான் அங்கே ஆக்டிவ் ஆச்சு. சரிங்களா? மரியாதைக்கு விசுவாசம் கிடையாது, யாருக்கும் விசுவாசம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சாப்டர் ஃபினிஷ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போட்டு கல்லுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. உங்கள் மேட்ரு, உங்கள் சாப்டர், உங்கள் ஜபங்கள் அப்படி அடைக்கப்பட்டு தான் இருக்கலாம்.
நீங்களே மறந்துட்டு கூட இதோ இதுக்கப்புறம் இந்த ஜெபத்தையே நான் எடுக்கக்கூடாது, இந்த விண்ணப்பத்தையே நான் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி ஜெபிச்சு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தோண்டி எடுத்து மறுபடியும் உங்களுடைய காரியத்தை இன்னைக்கு விசாரித்து அதை கிளியர் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குறாரு. நீங்கள் அடக்கம் பண்ணிட்டீங்க, அந்த காரியம் என் லைஃப்பில் இதுக்கப்புறம் இல்லைன்ட்டு அடக்கம் பண்ணி மறந்தாச்சு, முடிச்சாச்சு. ஆனால் இன்றைக்கி டேடி கார்டுடைய மகிமை, டேடி கார்டுடைய கரம் அந்த காரியத்தில் எந்த காரியம் முடியாதுன்னு நினச்சிங்களோ, எந்த காரியம் நடக்காதுன்னு நினச்சிங்களோ, எந்த காரியம் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிங்களோ, அந்த காரியத்தில் அப்பாவுடைய மகிமை இறங்குது. அது ஜீவனோடு நிற்குது, அது உயிரடையுது. அது உயிரடைஞ்சி எப்படி தெரியுமா நிற்குது, சாட்சியாக நிற்க போகுது. அநேகருக்கு அற்புதங்களும் அடையாளமாக நிற்க போகுது. லாசருவை பார்க்க ஜனங்க எப்படி திரளாய் வந்தாங்களோ, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சிட்ருக்கிற அற்புதங்களை பார்க்க திரளாய் வருவாங்க. எஸ் ஆனி சிஸ்டர், எஸ் தீபிகா சிஸ்டர், உங்கள் மேலே அப்பாவுடைய அந்த வல்லமையை, அந்த அக்கினியை நான் அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நினச்ச காரியங்கள் இது அவ்வளோதான். யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள், ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் அடக்கம் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த காரியம் என் லைஃப்பில் இல்லைன்னு, என் குடும்பத்தில், என் பரம்பரையில் இதுக்கப்புறம் இந்த காரியம் இல்லைன்னு நீங்கள் அடக்கம் பண்ணிட்டீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். முடியாது செஞ்சு தோற்று போயிருப்பீங்க. ஆனால் டேடி கார்டு இன்னைக்கு சொல்கிறாரு, அதில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகுது, அதில் ஒரு ஜீவன் உண்டாகுது. அந்த ஜீவன் எப்படி இருக்குன்னா, உங்கள் பேரை தேசமெங்கும், இங்கே பல தேசமெங்கும் கொண்டு போய் நிறுத்த போகுது. ஆனி சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஆண்டவர் செஞ்சாரா, தீபிகா சிஸ்டருக்கு ஆண்டவர் இந்த மாதிரி செஞ்சாரா, டேவிட் அண்ணாக்கு இந்த மாதிரி, ரமேஷ் பிரதருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்களும் செஞ்சாரா, பாஸ்கர் பிரதருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சாரான்னு ஆண்டவர் தேங்க்யூ சீஸ் அப்படி உங்களை அடையாளமாய் அற்புதமாய் நிறுத்த போகிறாரு. எஸ் லார்ட் இஸ் கன்ஃபார்மிங் மீ அகெயின். எஸ் க்ளோரி. நம்ம தாங்க தேசத்தை கலக்குகிறவர்களாக இருப்போம், தேசங்களை ஆளுகிறவர்களாக இருப்போம். நம்ம ஆளுவோங்க, வாழுவோம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கீங்க, நான் வாழவே முடியாத சூழ்நிலை இருக்குது, நான் எப்படி ஆளுவேன்னு. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, உன் சிந்தையில் இந்த வார்த்தையை எடுத்துக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்குங்க. நீங்கள் ஆளுவீங்க, நீங்கள் வாழுவீங்க. எந்தெந்த இடங்களில் தலைகள் தாழ்த்தப்பட்டுச்சோ அதே இடங்களில் உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். உங்கள் தலைகள் உயர்த்தப்படுகிற நாளாக இது இருக்கும். உங்கள் தலைகள் உயர்த்தப்படுகிற நாளாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜஸ்ட் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. எஸ் டாடி, எங்கள் லைஃப் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி, எங்கள் பிஸ்னஸ் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி, எங்கள் குடும்ப வாழ்க்கை உயர்த்தப்பட்டதற்காக நன்றி. எஸ் இயேசுவின் நாமத்தினால நம்ம எழும்புவோம். ராமா ஷாட்டா நாராதானா ஓ ரீதிமல்லா ஷிட்டானாதானா. எந்த காரியமும் நம்மளை கட்டி வைக்க முடியாது, எந்த காரியமும் நம்மளை அடைச்சி வைக்க முடியாது. அது எதுவா இருந்தாலும் சரி, கடன் உங்களை அடைச்சி வைக்க முடியாது, வியாதி உங்களை அடைச்சி வைக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். Kindly pray for my working place, especially for the dangerous politics. இயேசுவின் நாமத்தினால எல்லாம் ஜலஸ் எல்லாம் கேன்சல் பண்ணோம். இதுக்கப்புறம் உங்க உயர்வை, எஸ் சஜானா, நேசமணி சஜானா, உங்களுடைய உயர்வை, கிங்ஸ்லி பிரதர், உங்களுடைய உயர்வை யாரும் கட்டி வைக்க முடியாது, யாரும் தடுத்து வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் I declare and decree, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நான் பேசுறேன், உங்களை இதுக்கப்புறம் எதுவும் அடைச்சி வைக்காது, எதுவும் கட்டி வைக்காது. இல்ல பிரதர், என் லைஃப்ல நிறைய காரியங்கள் என்னை கட்டி வச்சிருக்குது. ரொம்ப நாளா 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்தனில் படுத்துட்டு இருந்தாங்க. வியாதி அவனை கட்டி வச்சிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் வியாதிப்பட்டவனாக இருக்கிறான். ஏன்னா இயேசுக்கே 30 வயசுக்கு மேலே தான் ஆகுது. ஆனால் வேதம் சொல்லுது அவனுக்கு 38 வருஷமாக வியாதமாக இருக்கான்.
இன்னைக்கு எல்லா வியாதிகள் மறையுது, எல்லா வியாதிகள் மறையுது. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸை பேசுறேன். எஸ் ஆரோக்கியம் பிரதர், உங்க அக்கௌண்ட்ல ஒரு ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸ் பேசுறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு, இந்த நியூ இயர்க்கு, இந்த வருஷம் முடிய போது இன்னும் எங்க லைஃப்ல நிறைய காரியங்கள் கட்டி வச்சிருக்குது. இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற முடியாதா? இந்த காரியத்திலிருந்து நான் ஒரு செழிப்பா பார்க்க முடியாதா? இந்த காரியத்துல அப்படியே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே, தள்ள முழுக முடியாதா? ரொம்ப வருஷமா என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்றீங்க. டேடி காடி இன்னைக்கு உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. டேடி காடி இன்னைக்கு உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. உயர்வுக்கு மேல உயர்வு, உயர்வுக்கு மேல உயர்வு, செழிப்புக்கு மேல செழிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஓ, செழிப்புக்கு மேல செழிப்பு. தேங்க்யூ ஜீசஸ். எஃபர்ட்லெஸ் பிளெஸிங்ஸ், எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க பிளெஸிங்ஸை பார்ப்பீங்க. எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க பிளெஸிங்ஸை பார்ப்பீங்க. உங்க மேல எஃபர்ட்லெஸ் பிளெஸிங்ஸை பேசுறேன். இவ்வளவு நாள் நீங்க ஓடி உழைச்சி எதுவுமே சேர்த்து வைக்கல, எல்லாம் பொத்தலான பையில போய் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எஃபர்ட்லெஸ்ஸா பிளெஸிங்ஸ் உன் மேல விழும். எஃபர்ட்லெஸ்ஸா உன் மேல பிளெஸிங்ஸ் விழும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அந்த எஃபர்ட்லெஸ் பிளெஸிங் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஆயிரங்களுக்கு அள்ளி கொடுக்கிறவங்களா இருக்கும். எஸ் தேங்க்யூ சந்திரமா. எஸ் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் பிளஸ் பண்ணுறோம். அப்பாவுடைய மகிமை இறங்குது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேருக்கு சுகம், லிட்ரலி ஹீலிங்ஸை பேசுகிறேன். ஹீலிங் இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் ஹீலிங். நிறைய பேர் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற இப்போ லிட்ரலா அப்பாவுடைய கரம் இறங்குது. ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் ஐ ரிலீஸ், ஐ இம்பார்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் அம்பு சுதா, யா ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறீங்க. உங்கள் பொருளாதாரத்தில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. சந்திரமா உங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. சமாதானத்தை பேசுகிறோம், செழிப்பை பேசுகிறோம். எஸ் குடும்பங்கள் இணையுது ரைட் நவ். குடும்பங்கள்ல ஒரு மறுசீரமைப்பா கர்த்தர் பேசுறாரு. குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தேவன் மீது அந்த பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா மாறுவாங்க. அவருடைய அன்பை ருசி பார்ப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வேதம் சொல்லுதில்ல. இதுக்கப்புறம் நீங்க நிறைய நாள் உபவாசிச்சு என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாரு கண்ணீர் சிந்திட்டு இருக்கீங்களா? அந்த கண்ணீருக்கு பதில் இந்த நாட்கள்ல ரைட் நவ் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பாப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். அன்னைக்கு லாசருவை கல்லறையில வச்சிட்டாங்க, கல்லு மூடி வச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, கல்லை புரட்டி போடு, அந்த கல்லெல்லாம் எடுத்து போடு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் லைஃப்க்கு, உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் ஊழியத்துக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு விரோதமாக நிற்கிற எல்லா கற்களையும் கர்த்தர் இன்னைக்கு எடுத்து போடுறாரு இயேசுவின் நாமத்தினால. எல்லா கல்லும் இயேசுவின் நாமத்தினால இப்போ எடுத்து போடப்படுது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜாஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், சிஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸோ உங்கள் மேலே ஜெலஸாக இருக்கிற பீப்புள்ஸை உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் இடத்த விட்டு விளக்குறார் ஆண்டவர். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்கள் மேலே பொறாமையில் இருக்கிற அந்த ஜனங்களை உங்கள் இடத்துலேருந்து விளக்குறாரு. ஸோ நல்ல மனுஷர்களை, நல்ல கொலீக்ஸை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவங்க வேலையில் ஒரு உயர்வு இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதே போல் நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல விசுவாசம் இல்லை, விசுவாசம் செட்டதாக காணப்படுது. ஆனால் மரியாள் ஒரு இடத்துல சொல்கிறாள், ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். ஸோ அவங்களுக்கு ஃபெய்த் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, வியாதியாக இருக்கிறப்பல என் சகோதரன் எப்படியோ ஆண்டவர் காப்பாற்றிடுவார்னு கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. மறிச்சிட்டாரு. 4 டேஸும் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபெய்த் அவங்களுக்குள்ளே இல்லை. ஸோ ஆண்டவர் சொல்கிற எழுப்பிடலாம்னு சொன்னாக்கா, ஆமாம் எழுப்பிடலாம், தெரியும் கடைசி காலத்தில் எழுப்பிடலாம் அப்படின்றாங்க. ஸோ ஆனால்
அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த ஃபெய்த்து வச்சாங்க இல்லை ஆண்டவர் மேலே. ஆண்டவரை நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரர் மறைச்சிருக்க மாட்டோம். ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன் அங்கே நடந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த ப்ரெசண்ட் டைம் பாஸ்டில் இருந்துச்சு இல்லைங்களா ஒரு ஃபெய்த்து. ஸோ ஆண்டவர் அதை பார்க்குறாரு. நான் எல்லா நேரத்துலையும் இருப்பேன், பாஸ்ட்லேயும் இருப்பேன், ப்ரெசண்ட்லேயும் இருப்பேன், ஃப்யூச்சர்லேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாஸ்ட்டுக்குள்ளே போய் அவனை எழுப்பி உயிரோட கொண்டு வராரு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு ஜெபிச்சு விசுவாசமே இல்லாமல் உங்களுக்கு போயிருந்தாலும், ஒரு வேளை ஃபெய்த் இல்லாமல் போயிட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஜெபத்தை துவக்கும் போது ஃபெய்த் இருந்துச்சுல்ல, விசுவாசம் இருந்துச்சுல்ல, நம்பி இருந்தல பல வருஷம், அதுக்காகவே நான் இதை செய்கிறேன் உனக்கு. ஸோ இப்போ உனக்கு ஃபெய்த் இல்லைன்னா கூட ஐ வில் டூ இட். நான் உனக்காக செய்கிறேன், இந்த காரியத்தை நான் உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்கிறார் அந்த இடத்துல. ஸோ இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், எப்பிரேயுடைய மகள் மரித்து போகிறான். ஸோ அந்த இடத்துல அவன் வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அவள் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது மரிச்சு போகிறான். அவன் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல, ஆண்டவரே உங்களால் முடியும், செத்தே போயிருந்தாலும் உங்களால் முடியும். எல்லாருக்கும் எல்லா அளவு விசுவாசம் இருக்கிறதுல பாருங்கள். ஒரு சில பேர் கொஞ்ச நாள் ஜபிக்கிறாங்க, நிறைவேறலன்னா விட்டுடலாம், நம்மளுக்கு ஆண்டவர் செய்வாரா மாட்டாரா அப்படின்னு. ஒரு சில பேருக்கு வந்து ஆண்டவர் செஞ்சே செய்வார். ஸோ 2 விதமான ஃபெய்த்து. என்றைக்கும் செய்வார், ஓகே, அப்படி ஒரு மூலையில் போட்டு வைக்கலான்னு போட்டு வைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன, இல்லை ஆண்டவர் எனக்கு செஞ்சே செய்வார், நிச்சயமாக செய்வார். ஸோ எல்லாருக்கும் செய்வாருங்க. இப்படி கம்மியாக விசுவாசம் இருந்தாலும் அதிகமாக விசுவாசம் இருந்தாலும் இல்லை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அவர் வந்த நோக்கமே என்ன தெரியுமா? அவருடைய பிறப்பின் நோக்கமே என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் நன்மை செய்கிறது மட்டும்தான். நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம கடன் இல்லாமல் நம்ம செழிப்பான வாழ்க்கை வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறத போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் ஆண்டவர். ஸோ நம்மளை நல்லா வாழ வைக்கிறதுக்காகவே ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. நம்மளை வந்து நம்மளையும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்களையும் வாழ வைக்கிறதுக்காகவே, நம்மளை வந்து கனப்படுத்துறதுக்காகவே, நம்மளை உயர்த்துறதுக்காகவே ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு. எந்த அளவில் அவருடைய ஃபுல் லைஃப் கம்ப்ளீட்டாக கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்திருக்கிறாருங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் இந்த மாதம் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் வந்த உண்மையான நோக்கத்தை நம்ம அறிஞ்சிக்கும் போது தான் நமக்கு உண்மையான கிறிஸ்மஸ். ஒரு நாளும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணலாம் ஆண்டவர். ஸோ என்னன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் வந்த நோக்கமே என்னை வாழ வைக்கிறதுக்காக தான் ஆண்டவரே. நீங்கள் வந்த அந்த திட்டம் நோக்கம் வந்து நான் இந்த உலகத்தில் நீடிய வாழ்வு வாழணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துல மறிச்சிங்க. நீங்கள் என் வியாதிகளை சுமந்து என்னை சுகப்படுத்துனீங்க. எல்லாம் செழிப்பாக நான் இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாம் தரித்திரங்களை வறுமைகளை உங்கள் மேலே போட்டுக்கிட்டீங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவர் நமக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. எஸ் தீபிகா சிஸ்டர், ராஜி, சோனியா, அவங்கள பிளஸ் பண்ணுறோம். அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய சமாதானத்தை பேசுகிறோம். கர்த்தர் அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. இழப்பு ரொம்ப கடினமானதான், ஆனால் அந்த இழப்பை கர்த்தர் ஈடு செய்வார், கர்த்தர் காயம் கட்டுவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. என்ன காரியம்னா, அங்கே ஒரு விதவை ஸ்திரீனுடைய மகன் வந்து வாலிபன் இறந்துடுறாரு. இறந்துட்டு அந்த வாலிபனை அடக்கம் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. உள்ளே என்ட்ரி ஆகி அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புறாரு. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல தான், ஒருவேளை நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கலாம், இல்லை அடக்கம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்கலாம். ஆண்டவர் அந்த எல்லா காரியத்துலேயும்
ஒரு பெரிய உயிர் மீட்சியை உண்டாக்குறாரு. இது வரைக்கும் இல்லாத ஒரு உயிர் மீட்சி அதில் உண்டாகும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இது வரைக்கும் இல்லாத ஒரு உயிர் மீட்சி, இது வரைக்கும் இல்லாத ஒரு உயிர் மீட்சி. எஸ், இயேசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி. உங்கள் நாவுகள் சொல்லும், நான் அடக்கம் பண்ணிட்டேன், ஆனாலும் கர்த்தர் அது உயிரோடு எழுப்பினாரு. நான் அடக்கம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பிட்டாரு. ஒருவேளை எல்லாரும் நினச்சாங்க இது முடிஞ்சிடுச்சின்னு, ஆனாலும் கர்த்தர் முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை பார்க்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். வாட்சிங் ஃப்ரம் கென்யா. யா bless you Brown. Praise the Lord. Welcome. Thank you Jesus. Thank you Master. ஸோ நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் எல்லா மரித்த கிரியங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறாரு. ஸோ ஜீவன் உள்ள தேவன் நமக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே வாழ்கிறவராக இருக்கிறார். நம்ம பிஸ்னஸில், நம்ம போகிற இடத்துல நம்ம யாரை சுமந்து போகிறோமா? கிறிஸ்துவை சுமந்து போகிறோம். ஏசப்பா நமக்குள்ள, நம்ம மேலே, நம்ம சுற்றிலும் ஒரு கிறிஸ்துவ ஆடையை தரித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார். ஸோ நம்ம ஜீவன் உள்ள தேவனை நம்ம சுமக்கும் போது மரித்த எந்த காரியமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சரிங்களா? ஸோ அவைகளை எல்லாத்தையும் மேற்கொண்ட ஜெய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ நமக்கு இன்னைக்கு பார்க்கும் போது அப்படி இருக்கலாம். அன்னைக்கு லாசருவை பார்க்கும் போது அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு, செத்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னுட்டு. இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது சுச்சுவேஷனு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, திடங்கொள். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது, பயப்பட, திடமனதா இரு, பலங்கொண்டு நீ திடமனதா இரு, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். மோசையோட இருந்ததை போலவே நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னோட கூட இருக்கிறது இதுக்கப்புறம் நீ பார்க்கறது மட்டும் இல்லை, உன் எதிரி, உன் சத்ருகள், உன்னை யாரெல்லாம் கேவலமாக பேசுனாங்களோ, உங்களை கணக்கு போட்டு வச்சுட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் இவ்வளோதான் இவங்க லிமிட், இவ்வளோதான். நீங்கள் ஒரு 50,000 சேலரினா ஒரு 10 வருஷத்தில் இவங்க உயர்வு இவ்வளோ தான் இருக்கும்னு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சாங்க தெரியுமா? அது ஆண்டவர் டோட்டலாக தலைக்கீழாக மாற்றுறாரு. அப்படியே கொஞ்சம் இல்லை, ஃபுல் டோட்டலாகவே பிளானே மாற்றுறாரு. சொல்கிறாங்க, அகிலோத்தோப்பின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்ட தெய்வம். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும். ஸோ ஒரு கால்குலேஷன், ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. யாருக்கு விரோதமாக? தாவீதுக்கு விரோதமாக ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இவங்களை இது பண்ணி நம்ம தூக்கிடலாம், அடுத்த ராஜாவை உட்கார வைக்கலாம்னு சொல்லி யாரை பெத்த பிள்ளைக்குள்ளவே சொல்லி அனுப்புகிறாங்க நிறைய காரியங்களை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிளான் போடுதுன்னா உன்னோட நான் மாஸ்டர் பிளான் போடுவேன். சூப்பராக நான் பிளான் போடுவேன். நீ போட்ட பிளானை நான் தலைகீழாக மாற்றுவேன். என் பிளான் தான் பழிக்கும் உன் வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசாகட்டும் இல்லை மற்ற மனுஷர்களாகட்டும், யாரே உங்கள் வாழ்க்கையில் திட்டங்களை பிளானை போட்டு வச்சுருந்தான்னு சொல்கிறேன், என் பிளான் மட்டும் தான் உன் மேலே பழிக்கும். அந்த பிளான் எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கும், நன்மையாக இருக்கும். நீ எதிர்பார்க்கறதுல காட்டிலும் ஆண்டவருடைய கால்குலேஷன் எப்படியா? 5 அப்பத்தையும் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு போஷிச்சாராம். எந்த சயின்ஸ்லையும் எந்த மேத்தமெட்டிக்ஸும் நம்ம கணக்கு போட முடியாது. ஸோ இது நம்ம புத்திக்கு எட்டாத அற்புதமாக அதிசயமாக இருக்குது. ஒரு மனுஷருங்க 50,000 ரூபாய் மாதத்துக்கு சேலரி வாங்கலாங்கன்னா 10 வருஷத்துக்கு அவங்க பிளான் போடுவாங்க. நான் நம்ம ஆண்டவர் வித்தியாசமாக பிளான் போட்டுக்கிட்டா இருக்கிறார். நீங்கள் 50,000 தான் வாங்குறீங்க, ஆனால் அவர் எப்படி தெரியுமா உங்களை உயர்த்துவார்? மாதத்துக்கு 50 லட்சம் வாங்குறவங்க எப்படி உயர்த்தப்படுவாங்களோ, எந்த ஸ்டேட்டஸில் அவங்க இருப்பாங்களோ ஆண்டவர் அப்படி உங்களை உயர்த்து. ஆமென். ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. சும்மா எல்லாம் வார்த்தைங்க வரவே வராது. ஸோ யாருக்கோ இது தேவை, யாருக்கோ மரித்த கிரியைங்கள்லேருந்து ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் ஜீவன் உள்ள வார்த்தைங்களை புறப்பட்டு வருது. ஏன்னா நம்ம தேவன் ஜீவன் உள்ள தேவன். மரித்தும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உலகத்தில் நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரூவ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாட்சியை கொடுக்குறவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஜெபம் நம்ம ஜபிக்கும் போது, நம்ம ஆண்டவரோட பேசும்போது நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. நம்ம அஃப்கோர்ஸ் நம்மளால் அவரை பார்க்க முடியல, தொட முடியல, ஆனால் உணர முடியுது. ஏன்னா நம்ம ஜபிக்கிற ஜெபத்துக்கு நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம வர்ஷிப் பண்ணும் போது அவருடைய ப்ரெசன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாக ஆண்டவரை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எல்லா நேரத்துலையும் நம்ம அவரை அவரை ருசி பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நன்மைகளை மட்டுமே செய்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ ஒரு குழந்தையா இருக்கும் போதே, அவர் பிறந்து குழந்தையா இருக்கும் போதே ராஜாக்கள் வந்து பணிந்து கொண்டாங்களாம். குழந்தை அப்போ தான் பிறந்து இருக்கு, அப்படியே தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட வச்சுருக்காங்க அந்த குழந்தை. அதை வந்து அவ்வளோ ஹானர் படுத்துகிறாங்க ராஜாக்கள் வந்து, சாஸ்திரிகள் வந்து அப்படியே தாழ பணிந்து கொண்டு தூப வர்க்கத்தையும் அந்த கோல்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்கள வந்து அப்படியே ஹானர் படுத்துகிறாங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்தில் வந்து ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் ஜெபிக்காமையோ உபவாசிக்குமோ எப்படியோ இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்குள்ளே வாழ்கிறேன். எனக்கு வர வேண்டிய அந்த ஹானர், அந்த கனம், அந்த என்னெல்லாம் எனக்கு கிடைச்சதோ இந்த உலகத்தில் நான் வாழும் போது எனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ, எந்த நன்மைகளெல்லாம் கிடைச்சதோ, ஸோ உனக்காக நான் சிலுவையில் எந்த நன்மையெல்லாம் சுதந்திரத்தை வச்சேனோ அதெல்லாம் உன் மேலே இன்னைக்கு நான் அப்படியே ஆப்ரேட் பண்ணுறேன். எஸ், ரிசீவ் பண்ணுங்க. இந்த மாசத்துல உங்க நிறைய பேருக்கு கோல்டு கிஃப்டா வரும். எஸ் எஸ், ஜீசஸ்க்கு வந்துச்சா நமக்கு வரும். ஆமேன் ஆமேன். எஸ் லார்ட், எஸ் லார்ட், ரிசீவ் பண்ணுங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு கோல்டு வரும். ஆஃபரிங்காக கொடுப்பாங்க, கிஃப்டாக கொடுப்பாங்க, சும்மா கூட வரும். ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க, ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. ஆமேன். ஐ ரிசீவ் இட் லார்ட். பெரிய பெரிய ஹானர் வரும். பெரிய பெரிய ராஜாக்கள், அந்த ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து உங்களை ஹானர் பண்ணுவாங்க. எஸ், ஆமேன். மொர்தெக்காயை பார்த்தீங்கன்னா, மொர்தெக்காய்ன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்தர் சாப்டரில் பார்க்குறோம். அந்த மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அரண்மனை காலில் வந்து ஒரு காவல்காரனாக வேலை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாப்பு. அவர் செஞ்ச நன்மை யாருக்கும் தெரியாது. யார் உயிரை காப்பாற்றினாரோ, ராஜா உடைய உயிரை அவர் காப்பாற்றினார். அந்த ராஜா கூட தெரியல இவர் தான் நம்ம உயிரை காப்பாற்றினார், இவரை நம்ம கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷர் மறுதளிச்சாலும் தேவன் வந்து ஞாபகப்படுத்தி செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்மைகளுக்கும் நமக்கு பரிசு கொடுக்குறவராக இருக்கு. ஸோ நான் எப்பவுமே இதை மெடிடேட் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம், மொர்தெக்காய் என்னைக்கு ராஜாவுடைய உயிரை காப்பாற்றி நன்மை செஞ்சாரோ அன்னைக்கே ஹானர் பண்ணியிருந்தா அந்த ஹானர் வந்து சின்னதாக இருந்திருக்கும், ஏதோ பண்ணாங்களா அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த விஷயம் நடந்து. ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல. அவர் எதை வேணால் செஞ்சுருக்கலாம், தூக்கம் வரலன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எது வேணும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணுறாரு. இந்த மந்த்து ஏசப்பா நீங்கள் செஞ்ச எல்லா நன்மை, நீங்கள் செஞ்ச தானம் தர்மம், நீங்கள் சிந்தின கண்ணீர், இந்த புக்கை எடுக்கிறாரு, ஞாபக புத்தகத்தை எடுக்கிறாரு, ஓப்பன் பண்ற, ரீஓப்பன் பண்றாருங்க. சாப்டரும் க்ளோஸ் நீங்க முடிச்சுட்டு இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சொல்வார், நான் ஓப்பன் பண்றேன், அந்த அதிகாரத்தை எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் கையில, நானே அதை டீல் பண்றேன். இந்த மாசம் இந்த நாள் அந்த காரியத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன். சில பேருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ற 21 days சொல்றாரு ஆண்டவர், 21 நாள், 21 days. சில பேருக்கு 18 days சொல்றாரு ஆண்டவர், 18 days. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்குலேருந்து 21 days. ஒரே ஒரு காரியத்துக்கு நீங்கள் விடாப்பிடியாக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. எப்போ நடக்கும் ஆண்டவரே? இப்போன்றார் ஆண்டவர், இப்போ. சில பேருக்கு 18 days. இன்னைக்குலேருந்து அப்படியே கேலண்டரில் மார்க் பண்ணி எழுதுங்க. 18வது நாளுக்குள்ளோ நீங்கள் என்ன காரியத்துக்காக ரொம்ப பாரமாக, ரொம்ப மனதுருக்கமாக ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, வருஷ கணக்கில் காத்திருக்கிறீங்களோ, அந்த காரியம் ஒரு சில பேருக்கு 21 நாள், ஒரு சில பேருக்கு 18 நாள். கேலண்டரில் மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அந்த நாட்களுக்குள்ளே உங்கள் காரியங்கள் நிறைவேறதா இருக்குது. ஸோ மொர்தெக்காய் விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், மறந்துட்டார். நன்மை செஞ்சால் உயிரே காப்பாற்றினார், ராஜாவுடைய உயிர். எந்த ஹானரும் கிடைக்கல. மறுபடியும் போ, செக்யூரிட்டி வேலை தான் பாரு அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தானா, தேவன் விட்டாரா? நீதி செய்கிற தேவன் தம் பிள்ளைக்கு வர வேண்டிய கனத்தை விட மாட்டார். அவர் வைராக்கியமாக இறங்கி வேலை பார்த்தார். அன்றைக்கே கனப்படுத்திருந்தா மொர்தெக்காய்க்கு 1 மடங்கு மட்டும்தான். ஆனால் மறந்துட்டனே, நன்மை செஞ்சவங்களுக்கு நான் எதுவுமே செய்யலையான்னுட்டு இந்த ராஜாக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. பெஸ்ட்டாக பண்ணணும்ப்பா, டிலே ஆனாலும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ராஜாக்குள்ளே வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாத கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஆனால்
இந்த நாளில் இந்த மாதத்தில் பெஸ்ட்டாக வரப்போகுது. ஆமென். பெஸ்ட்டாக வரப்போகுது, சூப்பராக வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு வரப்போகுது. பெருசாக அப்பா செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. அகிலமாக உங்களும் ப்ளஸ் பண்ணுறோம், வெல்கம் பண்ணுறோம். சதீஷ் பாஸ்டர் உங்களையும் ப்ளஸ் பண்ணுறோம், வெல்கம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நான் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கே வந்து மொர்தெக்காய்க்கு ராஜா வந்து கனப்படுத்திருந்தா 1 மடங்கு கொடுத்துருப்பான், இல்லை 10 மடங்கு. நான் மறந்துட்டேன், டிலே ஆயிடுச்சு. நான் செய்ய வேண்டிய நன்மை, கொடுக்க வேண்டிய பிளஸ்ஸிங்ஸு, கொடுக்க வேண்டிய கனம், ஹானர் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஒரு ராஜா கனப்படுத்தினா எப்படி கனப்படுத்த முடியும்னு சொல்லி ஹாமானை கூப்பிட்டு விசாரிக்கிறார் ஆண்டவர். விசாரிக்கிறார், எப்படி பண்ணலாம் பெஸ்ட்டாக? எனக்கு தோண மாட்டுதே, என்ன பண்ணலாம்? எந்த குதிரை மேலே உட்காரிக்கலாம், எந்த ரதத்து மேலே உட்காரிக்கலாம், எவ்வளோ கோல்டு போடலாம், எவ்வளோ என்ன பரிசு கொடுக்கலாம், எனக்கு தெரிய மாட்டேது. ஐடியா கூட எனக்கு மண்டை ஓடலை. ஏன்னா 3-4 மாதம் ஆயிடுச்சு நன்மை செஞ்சு, நம்ம கை மாறா எதுவுமே செய்யலையே. ஒரு ராஜா செஞ்சால் எப்படி இருக்கும்? இது செய்யலைன்னா எனக்கு அவமரியாதை. ஐ வாண்ட் டு ஷோ மை கெப்பாசிட்டி, என்னுடைய வல்லமை, என் பவர். நான் எப்படியெல்லாம் உன்னை கனப்படுத்த முடியும்னு நான் காமிக்கணும். அது எப்படி காமிக்கணும்? உன்னை கனப்படுத்துறதுலே ஒரு ராஜ கனப்படுத்தினா இப்படி தான் இருக்கும்னு உலகம் தெரிஞ்சுக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நான் சொல்கிறேன், இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி. ஐசாயா 61:9 ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகள், அந்நிய தேசியர்கள், அந்நிய ஜாதிகள், அந்நிய தேசியர்கள் சொல்வார்களாம், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி. அப்படி இருக்குமா நம்ம பிளஸ்ஸிங்ஸ்? நம்மள ஆண்டவர் உயர்த்தும் போது அப்படி உயர்த்துற தேவனா இருக்கு, அப்படி கனப்படுத்துற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மொர்தெக்காயை வந்து ராஜா எப்படியெல்லாம் பெஸ்டா ஒரு ராஜா கனப்படுத்தினா ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாக இருக்கணும். அது ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணும். நான் கனப்படுத்தினது போல யாரும் கனப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து மொர்தெக்காயை வந்து கனப்படுத்துகிறேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒருவேளை வர வேண்டிய நேரத்தில் பிளெஸ்ஸிங்ஸ் வராமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது 100 மடங்காக வருது, அது 1000 மடங்காக வருது, அது கோடி கணக்கில் வருது. ஹல்லேலூயா. டிலே ஆயிடுச்சா? வருஷம் முடிஞ்சிச்சா? ஸ்டார்டிங்கில் ஜெபிச்சேன், முடிஞ்சிட்டு வருது, இன்னும் பார்க்கலையா ஆண்டவரே? இந்த மாதம் முடிவின் மாதம், வருஷத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்கள் எல்லா கண்ணீருக்கும், எல்லா தோல்விக்கும் முடிவின் மாதமாக இந்த மாதம் இருக்க போது. உங்கள் சந்தோஷத்தின் துவக்கிற மாதமாக இது இருக்க போது. உங்களுடைய எல்லா நன்மைகள் துவக்கிற மாதமாய், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் துவக்கிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போது. ஹல்லேலூயா. தேவனுக்கு தேங்க் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்கள் எங்களை எப்படியா உயர்த்த போறீங்க ஆண்டவர், எப்படியா எங்களை உயர்த்த போறீங்க. அதை பார்க்கும் போதே நம்மளால வந்து என்ன சொல்றது, சந்தோஷத்துல மனசு இருதயம் பொங்குதுன்னு சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் பொங்குது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல தான் அநேகருக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதத்தில் கோல்டு ஆஃபரிங்ஸ் வரப்போகுது. கோல்டு வந்து உங்களுக்கு கிஃப்டாக வரப்போகுது. எப்படியோ எல்லார் கையிலையும் கோல்டு இருக்கும். ஆமீன். எஸ், ரிசீவ் பண்ணுங்க. எஸ் லார்ட், எங்கள் கையில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஏன்னா அந்த குழந்தை ஏசப்பாவுடைய ஊழியம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த குழந்தைய பார்க்க வரும்போதே ஒரு ஹானரோட தான், ஒரு கனத்தோட தான் வந்தாங்க. அதே தேவன் தான் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து என்னுடைய அந்த மகிமையை உங்களுக்கு நான் வந்து அதை கொடுக்குறவனா இருக்கிறேன். உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் என்னை மகிமைப்படுத்திங்கல்ல, ஓடி ஓடி எனக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்காக நீங்கள் காத்திருந்தீங்க, எனக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணீங்க, ஃபாஸ்டிங் பண்ணீங்க, எல்லாத்தையும் செஞ்சீங்க. ஆண்டவர் எனக்கு செய்வாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே. யுவர் வெயிட்டிங் டேஸ் ஆர் ஃபினிஷ்ட். முடிஞ்சது, இட்ஸ் ஃபினிஷ்ட். சரிங்களா? இதுக்கப்புறமும் ஏன்னா அது வெயிட் பண்ண விட மாட்டார். ஸோ இந்த 2024 வந்து உங்களுக்கு சூப்பராக முடிய போகுது. இந்த முடிவிலே உங்கள் எல்லா நன்மைகளும் துவக்கிற முடிவாக இது இருக்குது. இது பிரச்சனைகளுக்கு முடிவு, நன்மைகளுக்கு துவக்கும், ஆசீர்வாதங்களுக்கு துவக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், நான் ஆரோக்கியமேரி சிஸ்டர் ப்ளஸ் பண்ணுறேன், உங்களை வெல்கம் பண்ணுறோம். எஸ், நேசமணி சிஸ்டர் உங்களையும் ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்றைக்கி நிறைய வேர்டு அப்பா உங்களுக்கு பேசிகிட்டே இருக்கார். உத்தரப்பிரதேஷ்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. காட் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் இல்லாத கதவுகளை திறந்து கொடுப்பாரு. விசேஷமாக நம்ம வர 11, 12, 13 3 நாள் ஃபாஸ்டிங் வித் அனாயிண்டிங் ப்ரேயர் வச்சுருக்கோம் இங்கே பெங்களூரில். இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பேஜில் போடப்பட்டிருக்கு. எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், முடிஞ்ச எல்லோரும். 3 days என்னால் முடியும் பிரதர் அப்படின்னா 3 days வாங்க. இல்லை என்னால் 1 days தான் அட்டன் பண்ண முடியும், எனக்கு ஜாப் இருக்குது, லீவ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நாளாவது ஜஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ மீட்டிங் அட்டன் பண்ணீங்க, இந்த மீட்டிங் உங்கள் லைஃப் சேஞ்சிங் மீட்டிங்காக இருக்கும், லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் மீட்டிங்காக இருக்கும், உங்கள் லைஃப்பை தலைக்கீழாக புரட்டுகிற மீட்டிங்காக இருக்கும். எஸ், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம், உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் சேமாக இருக்காது. உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் சேமாக இருக்காது. எஸ், ஆரோக்கியமேரி சிஸ்டர், எஸ், இதுதான் உங்களுக்கான வேர்டு. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. என் லைஃப் இதுக்கப்புறம் சேமாக இருக்காது, என் பழைய வாழ்க்கை இதுக்கப்புறம் என் கட்ட இருக்காது. புதிய வாழ்க்கை, புதிய துவக்கம், புதிய துவக்கம், நியூ பிகினிங்ஸை ஆண்டவர் உங்கள் மேலே பேசுகிறாரு. நியூ பிகினிங்ஸை உங்கள் மேலே பேசுகிறாரு. எஸ், மதர் எஸ்தர் சிஸ்டர் உங்கள் மேலே ஆண்டவர் நியூ பிகினிங்ஸை பேசுகிறாரு. நியூ டோர்ஸ் ஆர் ஓப்பன், நியூ டோர்ஸ் ஆர் ஓப்பன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இஸ் தேர் ஹைதராபாத்? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நிறைய பேர் மேலே ஒரு ரல்லம் ஓப்பன் ஆகுது. இது ஆஃப்லைன் மீட்டிங்காக இருக்கும். நமக்கு பெங்களூரில் நடத்துகிற கேர்புரம் என்ற இடத்துல நடத்துகிற மீட்டிங்காக இருக்கும். இது ஆஃப்லைன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன். ஆன்லைன் நம்ம ப்ரொவைட் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் கேமராலாம் இஷ்யூ இருக்குது நமக்கு. ஸோ அது நம்ம வாங்கிட்டோன்னா ஃபோனில் போடுறது மோஸ்ட்லி அவ்வளோ கிளியராக வராது, கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆன்லைனில் போடுறதுக்கு. ஒருவேளை ஏன்னா அந்த இடத்துல இந்த நெட் வசதிங்கெல்லாம் கொஞ்சம் குறைவு தான், அதனால் வில் ட்ரை. ஒருவேளை ஆன்லைனுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் நம்ம பண்ணுவோம். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு நேரில் எப்படியாவது ஒரு முறையாவது ஜஸ்ட்டு அந்த 3 days ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆயில் அனாயிண்டிங் ப்ளஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா பெங்களூரில் இருந்தால், ஸோ ஹீலிங்காக, ஸோ உங்களுக்கு டெலிவரன்ஸ்க்காக, இல்லை எந்த பிளஸ்ஸிங்க்காக கூட, எந்த காரியத்துக்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 day ஆச்சு வர சொல்லுங்கள். பெங்களூர் கேர்புரம் அது ரொம்ப சென்ட்ரலில் தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. Which place in Bangalore? KR-Puram, KR-Puram sister. Bangalore KR-Puram. நம்ம குரூப்பில் வந்து எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். we will provide location everything. ஆமாம், பஸ் ரூட் கூட வேணும்னா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிங்கன்னா எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்படி வரணும், ட்ராவல் பண்ணணும்னு கூட நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அங்கே போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூலா, தேங்க்யூலா. எஸ், நேசமணி சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சகலவற்றையும் திருப்பி கொள்வீங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வேணும்? அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள். நான் சகலவற்றையும் திருப்பி கொள்வேன் இயேசுவின் நாமத்தினால. எஸ் 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 எஸ். ஓகே ஓகே சிஸ்டர், என் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணிடுறேன். மலை சிஸ்டர், கண்டிப்பாக உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். இது வரைக்கும் இல்லை அது போதும், இந்த லைஃபே எனக்கு போதும், இந்த லைஃபே எனக்கு போதுன்னு வாழ்ந்த நாட்கள் போய் ஓவர்ஃப்ளோ லைஃப்பில் நீ இதுக்கப்புறம் வாழுவீங்க.
எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் அதற்கான ரல்லமை உங்கள் மேலே அப்பா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாரு. நான் இம்பார்ட் பண்ணுறேன் அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அதற்குரிய காரியங்கள் எல்லாம் அப்படியே உங்கள் மேலே அப்படியே திறந்து விடுறாங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால தராமா ஷீட்டாமா ரானத்தியா. தீபிகா சிஸ்டர், உங்கள் பர்த்டேக்கு ஆண்டவர் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணுவார். December 13th நீங்கள் செலவு பண்ணாமல் யாருன்னா உங்களுக்கு செலவு பண்ணி உங்கள் பர்த்டே செலிப்ரேஷனை அப்படி நடத்துவாங்க. இது வரைக்கும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணாத அளவுக்கு. இன் ஜீசஸ் நேம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னோம் கோல்டு ஆஃபரிங்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெடியாக இருங்க. உங்கள் பர்த்டேக்கு கோல்டு ஆஃபரிங் வரலாம், இல்லை உங்களுக்கு கிஃப்டாக வரலாம், கோல்டு கிஃப்டாக வரலாம். சரிங்களா? ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கேதரிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்லைனில் வந்து திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கேதரிங்காக நம்மளது இருக்கும். ஸோ ஃபாஸ்டிங் ப்ரேயரோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜான்வரிலலாம் பார்த்தீங்கன்னா ஜான்வரிலேருந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். We plan to start church இங்கே பெங்களூரில் ஹாலெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் பெங்களூரில் வேறு எங்கேயும் சர்ச்சுக்கு போகலைன்னா நெக்ஸ்ட் இயர் ஜனவரியிலேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்லேருந்தே நமக்கு சர்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதற்கான ஒரு முன் ஒத்திகை தான் இந்த 3 நாள் ப்ரேயர். கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளும் நம்ம கூட கனெக்டடாக இருக்கிற பிள்ளைகளும் ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு. வாசுகி சிஸ்டர், அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் முடியலைன்னுட்டுருக்கீங்கள, அவர் என்னால் முடியும். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் முடியாதுன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் உங்கள் லைஃப்பில் அப்படியே திறந்து விடுறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். 25ங்களா பர்த்டே இஸ் இன் 25th திஸ் மந்த். ஆரோக்கியம் சிஸ்டர், இயேசுவின் நாமத்தினால உங்களை பிளஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் பர்த்டே வேறு மாதிரி இருக்கும். 25th தான் உங்கள் பர்த்டே. ஓகே, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோடு சேர்ந்து உங்கள் செலிப்ரேஷனும் நடக்க போகுது. கிறிஸ்துவின் பிறப்பு அன்னைக்கு நிறைய வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நிறைய தலைவர்கள், வேத சாஸ்திரிகள் எல்லாம் வந்து குழந்தை இயேசுவை விசிட் பண்ணாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், டேடி காட் விசிட் பண்ணுறாரு உங்களை. சூப்பர் நேச்சுரல் வெல்த், ஹெல்த்து உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. நாம ஷானா ரானா ரியாத்துறதுனா. மலோ சிஸ்டர், இது ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம வாயிலிருந்து ப்ராப்ளமே வராது, ப்ராப்ளமே இல்லை. டேடி காட் அப்படி உங்களை மாற்றுவார். இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ. சந்தோஷத்தின் நாளாக இது இருக்கும். இந்த நாளில் இருந்து உங்கள் லைஃப்பில் சந்தோஷத்தின் நாளாக இருக்கும். சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம், செழிப்பின் மேல் செழிப்பு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, கவலைக்கு மேலே கவலைன்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஓவர்ஃப்ளோக்கு மேலே ஓவர்ஃப்ளோ, பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலே பிளெஸ்ஸிங்ஸ், சந்தோஷத்தின் மேலே சந்தோஷம், கொண்டாட்டத்தின் மேலே கொண்டாட்டம், செலப்ரேஷனுக்கு மேலே செலப்ரேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய எல்லா நீட்ஸை அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். டுநைட் யுவர் நைட், திஸ் டே யுவர் டே. உங்களுடைய நேரம் தாங்க இது, அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் இயேசுவின் நாமத்தினால ஒரு ரல்லமை அப்படியே திறந்து விடுறேன். இது வரைக்கும் அடைத்து வைத்திருந்த எல்லா காரியங்களும் வெடிச்சுக்கிட்டு வரப்போகுது. வெடிச்சுக்கிட்டு வரப்போகுது. இயேசுவின் நாமத்தினால. வாசுகி சிஸ்டர், ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மலைக்கு கீழே எரிமலை குழம்பு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டே இருக்குமா. ஒரு நாள் அப்படியே அந்த மலையை வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்து சீறி பாயுமா. இதுக்கப்புறம் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படி இருக்கும். இவ்வளவு நாள் உங்களை சில காரியங்களை அடக்கி வச்சிருந்துச்சி. இதுக்கப்புறம் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, வெடிச்சு கிளம்பி வெளியே வந்து ஜனங்கள் பார்க்க போகிறாங்க.
ஜனங்க பார்க்க போறாங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாரு, இவங்களுக்கு ஆண்டவர் செஞ்சாரு, அங்க செஞ்சாரு, இங்க செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாருன்னு உங்க காதுகள் தானே கேட்டுச்சு. இன்னைக்கு டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கண்கள் பார்க்கும், நம்ம கண்கள் பார்க்கும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். யோபு இப்படி சொல்றான், அப்பாவுடைய மகிமை அங்கங்கெல்லாம் செஞ்சுது, அங்கங்கெல்லாம் இப்படி நடந்துச்சு நாங்கள் கேள்விப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு என் கண்ணே பார்த்துருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் கண்கள் பார்க்கும், உங்கள் கண்கள் பார்க்கும். தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்யறத உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில் தேவனுடைய கரம் இறங்கும். உங்கள் ஃபினான்ஷியலில், முக்கியமாக ரொம்ப நாள் கடனில், அந்த டெப்த்தில், அந்த சிக்னஸ் ஹீலிங்காக காத்துட்ருக்கீங்களே, அதில் ஒருத்தர் இப்போ ஜாயின் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்கீங்க, என் மினிஸ்ட்ரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. டேடி கார்டு அதில் அவருடைய கரம் இறங்குது, அதில் அவருடைய கரம் இறங்குது. உங்கள் பிஸ்னஸில் ஒரு கரம் இறங்குது. ஓ, மினிஸ்ட்ரியில் அவருடைய கரம் இறங்குது இயேசுவின் நாமத்தினால. எப்படி தெரியுமா இருக்கும் அந்த கரம்? பா ஷா டா நா டா ரதனா. நீங்கள் நினச்சி பார்க்காத கற்பனை கெட்டாத கதவுகளை திறந்து விடும். எஸ், கற்பனை கெட்டாத பெர்லின், கற்பனை கெட்டாத கதவுகளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திறந்து விடுறாரு. கற்பனை கெட்டாத கதவுகள் இது வரைக்கும் நீங்க இமேஜினேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல இருந்து உதவிகள் வருமா, இந்த இடத்துல இருந்து ஃபேவர் வருமா, இந்த இடத்துல இருந்து என்னுடைய குடும்பம், என் லைஃப் தலைகீழமாக மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபேவர்ஸ் டோர்ஸ் ஓப்பன் ஆகுது, டோர்ஸ் ஓப்பன் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. இல்லை பிரதர், நான் நிறைய போய் பார்த்துட்டேன், டோர் அடைக்கப்பட்டிருக்கு, அது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த டோருக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்குது. எல்லாரும் மேலேயும் சிம்சோனின் அபிஷேகத்தை பேசுறேங்க. சிம்சோனின் அபிஷேகத்தை அப்படியே பேசுறேன். இந்த அபிஷேகம், இந்த வல்லமை என்ன தெரியுங்களா பண்ணோம்? டோரு உடைக்கிறது மட்டும் இல்லை, தூக்கிட்டு போயிருங்க. இதுக்கப்புறம் உங்க பிரச்சனைய நீங்க தூக்கி தூரம் போட போறீங்க. இதுக்கப்புறம் உங்க பிரச்சனை உங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த பிரச்சனையை நீங்க தூக்கி தோல் மேல ஒரு துண்டு போடுறது மேல துண்டு போடுறது மாதிரி போட்டு அதை தூக்கி தூர வீச போறீங்க. அப்படி இருக்க போது அப்பா இப்ப இறக்கிட்டு இருக்கிற இந்த வல்லமை, அப்பா இப்ப உங்க மேல கட்ட விழுத்துட்டு இருக்கிற அந்த மகிமை, சிச்சுவேஷனை தலைக்கீழா மாத்த போறாரு ஆண்டவர். சரிங்களா? ஒன்னும் பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் அது தலைக்கீழா மாறும், அது நன்மையா முடியும். நம்ம எஸ்தர் புத்தகத்தில் பார்க்குறோம், யூதர்களை கொலை செய்யும்படியாக, கொலை செய்கிறது மட்டும் இல்லை, கொள்ளை அடிக்கும்படியாக அவங்கக்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் சுருட்டிக்கணும், அவங்கள கொன்று போட்டணும். எப்படின்னா, யூதர்களுடைய சந்ததியே இல்லாதபடிக்கு சாப்டரே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோன்னு திட்டம் போட்டாங்க. சரிங்களா? அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க, திட்டத்தை போட்டாங்க. எந்த நாளில் யூதர்களை கொல்லவும் கொள்ளையிடவும் திட்டங்கள் போடப்பட்டுச்சோ அதே நாளில் தான் என்னாச்சு, ஆண்டவர் தலைகீழா மாத்திட்டாரு. யாரு கொள்ளை அடிக்கணும்னு நினைச்சானோ அவனையே கொள்ளை அடிக்கும்படியாக சட்டத்தை அப்படியே எப்படி மாற்றி விட்டார். சரிங்களா? உங்க வாழ்க்கையில் அது நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில் அது நடக்க போகுது. சரிங்களா? ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாற்ற போறாரு ஆண்டவர். அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனா மாற போகுது உங்களுடைய வாழ்க்கை. பிளஸ்ஸிங்ஸ்குள்ள ரொம்ப ரொம்ப இஷ்யூக்குள்ள போயிட்டு இருக்கீங்களா? எந்த இஷ்யூமே இல்லாம சந்தோஷத்துல துதிக்க போறீங்க ஆண்டவர். ஃபுல்லா டோட்டலா ஆண்டவர் மாத்த போறாரு. அந்த பிரச்சனையே அறிகுறியே இல்லாதபடிக்கு மாத்த போறாரு. எந்த யூதர்களெல்லாம் பயந்து நடங்கிட்டு இருந்தாங்களோ, ஸோ நம்மளுடைய நிலைமை முடிஞ்சது. ராஜாவுடைய சட்டமை எழுதி சைன் போட்டு முத்திரை குத்தி அனுப்பியாச்சு. இந்த மாதிரி இது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் மாறிச்சு, சரித்திரம் மாறும். உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திர தேவனா இருக்கிறார். யாரை கொள்ளை அடிக்கும்படியாக கொல்லும்படியாக கட்டளை புறப்பட்டு வந்துச்சோ அந்த மனுஷனே யாரு திட்டம் போட்டானோ, எந்த எதிரி அவனுக்கு விரோதமாக திட்டம் போட்டானோ அவனையே இல்லாதபடிக்கு ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அழிச்சு போட்டார். யூதர்கள் அந்த நாளில் கொள்ளை அடிச்சது எவ்வளோ அடித்தாங்களாம்? ஃபுல்லாகவே சுருட்டி கொள்ளை அடித்தாங்களாம்.
ஸோ வெல்த் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுங்க. ஆமென். அந்த இடத்துல ஒரு விக்டரி வந்துச்சு, ஜெயம் வந்துச்சு. அந்த பயம் நீங்களாச்சு. ஏன்னா உட்காந்துருக்கிறது சிங்காசன எஸ்தர் ராஜாதி, யூத குலத்தின் பெண். அந்த யூத குலத்துல இருந்தா ஒருத்தர் ஆண்டவர் ஆணோ பெண்ணோ ஒருத்தர் அதிகாரத்துல உட்கார வச்சாரு. பிசாசு நமக்கு எதிராக திட்டம் போடுறதுக்குன்னு ஒரு ராஜாவையோ ஒரு ஹாமானையோ அந்த இடத்துல உட்கார வைக்கும் போது நம்ம ஆண்டவர் ஞானமா அதே யூத குலத்துல பிறந்த ஒரு பிள்ளையை கொண்டு போய் ராணியை உட்கார வச்சு அந்த சட்டத்தை அப்படியே மாத்தி எழுதுறாரு பாருங்க. ஃபியூச்சர்லயே நம்ம ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருக்க, நாளைக்கு இது வரப்போது, இந்த மாதிரி காரியம் நடக்க போது, இதுக்கு இவங்க தேவைன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதே தான் நான் பிளெஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். சுச்சுவேஷன் எது இருந்தாலும் சரி, ஸோ ஆண்டவர் சொல்கிற எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆமென். உங்களுக்கு விரோதமாக சட்டங்களே எழுதியிருந்தாலும் அதை ஆண்டவர் இன்னைக்கு ரத்து பண்ணுறார், கேன்சல் பண்ணுறார் இயேசுவின் நாமத்தினால. எந்த ஒரு உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், வார்த்தைகள் இருக்கலாம், சட்டங்கள் இருக்கலாம், இயேசுவின் ரத்தத்தினால நாமத்தினால இதை கேன்சல் பண்ணுறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போது. நீங்கள் எதை குறித்து பயந்தீங்களோ அந்த பயம் இன்னைக்கு உங்களை விட்டு கிளியர் ஆகும், இன்னைக்கு உங்களை விட்டு போக போகுது. ஆனால் அந்த பயத்தை நீங்கள் மேற்கொண்டு அந்த பிரச்சனையில் யார் இருக்கிறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்க போகிறதில்ல, நீங்கள் போய் நின்னாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஓடிடும். யூதன் போய் அந்த இடத்துல நின்றுருந்தா அந்த இடத்துல மற்ற ஜனங்க எப்படி ஓடி இருப்பாங்க? யூதருங்க தான் வீட்டை லாக் பண்ணி வீட்டுக்குள்ளே பயந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சட்டம் மாறின பிறகு என்னாச்சு? யூதருங்கள் வெளியே போய் யார் இவங்களை கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்கள கொண்டு அவங்க சொத்தை வந்து கொள்ளை அடிச்சாங்க. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்களை எந்த பிரச்சனை பயமுறுத்திட்டு இருக்குதோ ஆண்டவர் அதுலேருந்து இன்னைக்கு வெளியில் கொண்டு வராரு. அந்த பிரச்சனை யாருக்கே இருந்தாலும், அந்த இஷ்யூ யாருக்கே இருந்தாலும் நீங்கள் போய் நிற்கும் போது அது கிளியர் ஆகும். பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமாச்சு வியாதியஸ்தர், ஹீலிங் நடந்துச்சு. ஜபிக்கல, துதிக்கல, இயேசு நாமத்தை சொல்லல, எதுவுமே பண்ணலைங்க. ஜஸ்ட் அவர் நடந்து போகிறாரு. நிழல் எப்படிங்க எவ்வளோ முன்னாடி இவ்வளோமா பின்னாடி தானே? அவருக்கே தெரிஞ்சிருக்காது இல்லை எவ்வளோ பேருக்கு ஹீலிங் நடந்திருக்கும். இன்றைக்கி நான் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன், அந்த அபிஷேகத்தை பேசுகிறேன். எந்த இஷ்யூவை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் போய் நிற்கும் போது மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த சுச்சுவேஷன் மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த வியாதியஸ்தர்கிட்ட போய் நின்னாலே, உங்கள் நிழல் பட்டாலே, உங்கள் ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல நின்னாலே, இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்தாலே, உங்கள் முகத்தை தரிசித்தாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆமாம், அங்கே ஹீலிங் நடக்கும். அப்படியாப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் உங்கள் மேலே பேசுகிறேன். திஸ் இஸ் த நியூ அனாயிண்டிங். எஸ் லார்ட், ஆமேன். அது போலவே பேதுருடைய நிழல் பட்டு வியாதிகள் சுகமானது, ஆனால் உங்களுடைய நிழல் பட்டு பிசாசுகள் ஓடும். ஆமென். டெலிவரன்ஸ் உண்டாகும், ஹீலிங் உண்டாகும். நிறைய பேருக்கு கடன் ரத்தம் அவங்க எந்த பிரச்சனை உங்களை மேற்கொண்டுட்டு இருக்கோ நீங்க அதை மேற்கொள்ளுவீங்க. நீங்க ஜெபிக்கும் போது அது வந்து ஈஸியா விலகும். நீங்க போய் நின்னாலே அது ஓடுங்க. யூதர்கள் அன்னைக்கு புறஜாதியாரை கொள்ளை அடிச்சது போல நீங்க அதை வந்து கொள்ளை அடிப்பீங்க. உங்ககிட்ட இருந்து எடுத்த எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி ஆண்டவர் கொடுக்குறாரு, ரெஸ்டோரேஷன் பண்றாரு. இந்த மாதத்துல ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆகுது உங்க வாழ்க்கையில, சரிங்களா? ஸோ இந்த மாதத்துல நான் பேசுறேன், இதை பார்க்குற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிசாசு இன்னைக்கு வரைக்கும் கொள்ளை அடிச்ச சந்தோஷம், சமாதானம், சொத்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், கனமா இருக்கலாம், வர வேண்டிய சந்தோஷமா இருக்கலாம், குடும்ப உறவுகளில ஒரு நிம்மதியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு 1000 மடங்கு அது திரும்பி ரெஸ்டோர் ஆகுது. 1000 மடங்கு கிட்ட திரும்பி வருதுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். காத்திருந்த காத்திருப்பின் நாட்கள் முடியுது, சகலவற்றையும் திருப்பி கொள்வீங்க. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது என்ன காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக ஒரு வேளை நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், நல்ல வீடு கட்டணும்னு ஒரு வேளை நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க காத்திருப்பின் நாட்கள் முடியுது. நியூ பிசினஸ் நான் ஓபன் பண்றேங்க, பழைய பிசினஸ்களை ரெஸ்டோரேஷன் பேசுறேங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என் கணவன் சரியில்லை, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, இந்த புலம்பல் மாறி
நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், ரொம்ப செலப்ரேஷனாக இருக்கும்னு இதே வாய்கள் அறிக்கை பண்ணோம். ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நான் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஹீலிங்கை பேசுகிறேன். உங்கள் வீட்லேயோ உங்கள் சொந்தக்காருக்கோ யாருக்காச்சும் ஹீலிங் வேணும்னா அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எஸ் லார்ட், ஐ ரிசீவ் த ஹீலிங்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் பரிபூர்ண ஹீலிங்கை டிக்ளேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கு மீது லாங் லைஃப்பை பேசுகிறேன். இந்த வருஷத்தில் அவங்க எதெல்லாம் பார்க்கலையோ அடுத்த வருஷம் இந்த வருஷத்தின் முடிவில் இந்த மாதத்திலே நீங்கள் அதை பார்க்க போறீங்க. பிளஸ்ஸிங்கோட தான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆக போறீங்க 2025க்குள்ள. பிளஸ்ஸிங்லேருந்து பிளஸ்ஸிங்ஸ், சரிங்களா? பிளஸ்ஸிங்லேருந்து மோர் பிளஸ்ஸிங்ஸ்குள்ள நம்ம போகிறோம். அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ்லேருந்து அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ்குள்ள மோர் அண்ட் மோர் பிளஸ்ஸிங்ஸ்குள்ள நம்ம வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் பண்ண போகிறோம். ஆமீன். எஸ் லார்ட், நான் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையிலையும் ஹீலிங்கை பேசுகிறேன், அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸை பேசுகிறேன். ஏசுவின் ஜீவனை ஒவ்வொருத்தர் மீது ஒவ்வொரு குடும்பங்கள் மீது நான் பேசுகிறேன். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருத்தர் மீதும் ஆண்டவரே நான் ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், குடும்ப உறவுகளிலே சீர்திருத்தத்தில் பேசுகிறேன். ஆண்டவரே ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபரை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருத்தர் கரத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா பணம் வருவதாக, ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டோ ஓவர்ஃப்ளோ ஆனதுக்காக ஸ்தோத்திரம். சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோவை நான் பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபரை பேசுகிறேன். மிரக்கல் மணி வருவதாக இயேசுவின் நாமத்தினால. எப்படி வந்துச்சு எதை வந்துச்சு தெரியல, ஆனா உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அந்த பணம் வருது இயேசுவின் நாமத்திலே. சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிரக்கலஸ் மணியை நான் ரிசீவ் பண்றேன். ஆமென். மிரக்கலஸ் ஓன் ஹவுசஸ் நான் ரிசீவ் பண்றேன். ஆமென். மிரக்கலஸா எங்க அசெட்ஸ் எல்லாம் நான் ரிசீவ் பண்றேன். எஸ் லார்ட், எஸ். நிறைய பேர் உங்க சொத்துக்களை தேவையில்லாத காரியங்களுக்காக இழந்திருக்கீங்க, தெரிஞ்சே இழந்திருக்கீங்க. டேடி கார்டு அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அவர் உங்களுக்கு கேடகமா மகா பெரிய பலனா இருக்கிறாரு. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது வரைக்கும் நீ யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு ஏமாந்து 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 தோத்து போனல, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நான் டிவைன் ப்ரொடெக்ஷனை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. லாங் லைஃப்பை பேசுகிறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை, நல்ல படிப்பை பேசுகிறேன். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான சேலரியில் நல்ல வேலையை நான் பேசுகிறேன். அப்ராடுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க, வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க, இல்லை பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தினால புதிய வேலை, அப்ராட் வெளிநாட்டு பிரயாணங்களை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. பாஸ்போர்ட் வீசா உங்களுக்கு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. புதிய பிஸ்னஸ்கள் துவக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட், எந்த பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி செய்யணுன்ற சகல ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஐ ஸ்பீக் அண்டர் விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த பிஸ்னஸ் பண்ண ஆண்டவர் அந்த ஞானத்தை நான் பேசுகிறேன். எது செய்யணும்னு சொல்லி துவக்கி கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இது நிறைய பேருக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க டைம் லைன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ல அப்படியே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்பாவுடைய வார்த்தை அப்படியே ஃபயரா ரொம்ப வேற மாதிரி ரலம்ல அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் செய்கிற இந்த ஒரு ஷேர் நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மலர் சிஸ்டர் முடிஞ்சால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ் எஸ். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது போட்டால் தான் அப்பா உங்களுக்கு சொல்கிற காரியங்களை எங்களால் ஷேர் பண்ண முடியும். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. Yes, yes. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இன்க்ரீஸை பேசுகிறோம். 15 வருஷம் ஒரு இன்க்ரீஸ் காத்துட்ருக்கீங்கள. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கோம். அதை அப்படியே தூக்கி உங்க கையில கொடுக்க போறாரு ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இவங்களுக்கு சேலரியில இன்க்ரீஸ்,
நிறைய பேருக்கு ஃபேமிலியில் இன்க்ரீஸ், நிறைய பேருக்கு பிஸ்னஸில் இன்க்ரீஸ், நிறைய பேருக்கு சோல்ஸில் ஊழியத்தில் ஆத்துமாக்கில் இன்க்ரீஸ் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். எஸ் வி ஸ்பீக் டிவைன் கனெக்ஷன்ஸ். நிறைய பேர் நல்ல உறவுகள் இல்லாமல் நிறைய காரியங்களை இழந்திருக்கீங்க. சில நேரங்களில் முக்கியமான ஆலோசனைகள் தவறாக போனதுனால இழக்கக்கூடாத எல்லாம் நிறைய காரியங்களை இழந்திருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, டிவைன் கனெக்ஷன்ஸ், டிவைன் கனெக்ஷன்ஸ். we release divine connections in the name of Jesus. In the name of Jesus we release divine connection and divine protection. ஏன்னா சில கனெக்ஷன்ஸ்னால உங்களுடைய பாதுகாப்பை இழந்திருக்கீங்க, தேவையில்லாத காரியங்கள் உள்ளே விட்டுருக்கீங்க. இன்றைக்கி டேடி கார்டு அப்படி பண்ண போகிறாரு. எப்படி பண்ண போகிறாருன்னா, ஒரு நல்ல கனெக்ஷன்ஸை கொடுத்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கனெக்ஷன்ஸை கட் பண்ண போகிறாரு. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சுற்றியும் ஒரு வலையை பின்னிட்டு உங்களை விழ வைக்கணும், உங்கள் குடும்பத்தை இது பண்ணணும்னு சொல்லி இருக்கிற அந்த கெட்ட மனுஷருங்களை ஆண்டவர் உங்களை விட்டு விலக்குறாரு. ஆமீன். ஆட்டோமேட்டிக்காக அவங்க விலகிடுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, வெறும் ஸ்தோத்திரப்படுங்க. துதிக்க துவங்கும் போதே நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் துதிக்க துவக்கும் போதே எதிரிகள் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்களாம். அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தர் சண்டை போட்டு இஸ்ரவேல் மக்களை விட்டு போயிட்டாங்களாம். ஸோ நம்ம வெறும் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணலாம் இந்த மாதம். ஆண்டவரே நன்றி, நல்ல உறவுகளை, டிவைன் கனெக்ஷன்ஸை, நல்ல இருதயம் கொண்ட உண்மையான மனுஷருங்களை நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். ஏன்னா உறவுகளை கொடுக்கறது தேவன் தான். ஒரு நல்ல மனுஷர் நம்ம வாழ்க்கையில் வராங்கன்னா ஆசீர்வாதம் வருதுன்னா, ஒரு மனுஷர் வருதுன்னா ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு தான். ஸோ அது தேவனால தான் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வராரு. ஸோ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் பிஸ்னஸில் ஒரு பெருக்கத்தை நம்ம பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தினால ஒரு நல்ல ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆதாயம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. திருமணமாகாத உங்கள் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு திருமண காரியத்தை நாங்கள் பேசுகிறோம். ஒருவேளை டிவோர்ஸ் ஆகி, ஒருவேளை டிவோர்ஸ் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சரியில்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தா, ஸோ அவங்க மேல நம்ம ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை நம்ம பேசுறோம். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை பேசுறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் வெளியே விலகி போட்டோம். தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒன்னஸை பேசுறோம், இணைப்பை பேசுறோம், யூனிட்டியை பேசுறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்குங்கள் மீது நாங்கள் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை நாங்கள் ஆண்டவரே கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே நீங்கள் அவங்க கர்ப்பங்களை ஆசீர்வதித்து பிள்ளைங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மீது ஒரு பெருக்கத்தை பேசுகிறோம். உங்கள் சபையில் ஆத்மா உங்களுடைய பெருக்கம் உண்டாகட்டும். ஸோ மேய்ப்பன் குட்டி போடாது, ஆடுகள் தான் குட்டி போடும். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடுகள் குட்டி போடும். இதுக்கப்புறம் அது மலடியாக இருந்த நாட்கள் போய் இந்த ஆடுகள் குட்டி போட்டு உங்கள் சபையில் மந்த பெருகுது, உங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் ஆகுது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எஸ் ஆரோக்கியம் மேரி சிஸ்டர். நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்களுடைய ரெஜினா சிஸ்டர், ரெஜினா சிஸ்டருடைய கர்ப்பத்தை பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள்ல இருந்து அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு அவங்க கையில ஒரு பிள்ளை இருக்கும், பிள்ளை தவழும். டாக்டர்ஸ்ங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு வேளை ஹீலிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே இதை ரிசீவ் பண்ணுங்க. டாக்டர்ஸுங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்கட்டுங்க, நம்ம பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரு எஸ் தீபிகா சிஸ்டர் உங்களுக்கும் இதை அப்படியே இந்த வேர்டை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எங்க கர்ப்பத்துல கர்த்தருடைய கரம் இறங்குது. எஸ் அப்படியே ஃபீல் பண்றேன், நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன் ஒரு ரலமை உங்க மேல. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா, உங்க மேல அப்பாவுடைய கரம் இறங்குது. சாராளுடைய கர்ப்பம் செத்தே போயிருச்சுன்னாங்க,
ஆனால் அதிலே ஜீவனை கொடுக்க முடியும்னா டாக்டர்ஸுங்க உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கட்டுங்க, டாக்டர்ஸுங்க என்ன ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கட்டும், அதெல்லாம் கேன்சல் பண்ணி உங்கள் கர்ப்பங்கள் எல்லாம் பிள்ளைகளை சுமக்கிற கர்ப்பங்களாய் மாறும். பிள்ளைகளை சுமக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை சுமப்பீங்க, பிள்ளைகளை சுமப்பீங்க. அன்னாள் தெய்வ சமூகத்தில் அழுது போயிட்டாங்க. போன பிறகு ஒரு குழந்தை மட்டும், சாமுவேலை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் 7 பேருங்க. அவங்க கேட்டது ஒண்ணுதான், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அதை உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பிள்ளையை கொடுத்தா நான் அதை திருப்பி உங்களுக்கே கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் கமிட்மெண்ட் பண்ணாங்க, பொருத்தனை பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்று தான் கொடுத்தாரா, எடுத்துகிட்டு போய் ஒன்று கொடுத்த உடனே கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 4-5 பிள்ளைங்க அதுக்கப்புறம். ஸோ கொடுத்தது 1, வந்தது 5. ஸோ இது எப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், மேபி ஆஃபரிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி அதிகமாக தான் வரும். சரிங்களா? ஸோ ஒரு குழந்தைய கேட்டதுக்கு ஆண்டவர் 1 கொடுக்கல. ஆண்டவர் எப்போவுமே அவரோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா, அமுக்கி குலுக்கி சரிந்து வழிந்து ஓடுறபடி தான், இடம் கொள்ளாமல். இடமே இருக்காதான். எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க இந்த பிளெஸ்ஸிங்ஸ். ஃபினான்ஷியலுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் வேறு ஜுவல்ஸ் வேணும்னா அதுக்கு எடுத்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. பிள்ளைங்களை எப்படி கொடுப்பாரா, ஆண்டவரே போதும் அப்படின்ற அளவுக்கு கொடுப்பார். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் இந்த பிளெஸ்ஸிங் நம்ம ரிசீவ் பண்ண, நாட் ஓன்லி ஃபினான்ஸ், நாட் ஓன்லி ஜெனரேஷன், அந்த மாதிரி. ஸோ ஆர்டர்ஸ், வாசுகி சிஸ்டர் உங்கள் பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் எப்படி கொடுக்குவாரா, நிறைய அமுக்கி குலுக்கி போதும் நிப்பாட்டுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் போதும், எங்களுக்கு இது போதும்ன்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராம். ஸோ எல்லாத்துலேயும் ரிசீவ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து வழிந்து ஓடுறபடி இடம் கொள்ளாமல் உங்களை பிளஸ் பண்ண போகிறார். எல்லா விஷயத்துலையும் ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங் தான், அபண்டன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. சத்யா கிருஷ்ணன், உங்களுடைய அந்த பெண்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம். நியூசிலாந்துக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் நம்முடைய ஊழியத்தில் கனெக்டடாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் ரொம்ப சீக்கிரத்தில் எஃபர்ட்லெஸ் அண்ட் இம்மீடியட்டாக அப்ரூவல்ஸை ஆண்டவர் கொடுப்பாரு. உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் கண்கள் பார்க்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் சீக்கிரம் அதை பார்ப்பீங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் டேடி காட், எஸ் டேடி காட். நிறைய பேர் மேலே நியூ டோஸஸை பேசுகிறேன், நியூ டோஸ். இது வரைக்கும் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும். ஆரோக்கிய ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர், உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் குழந்தை தானா அபிகை, உங்கள் பிள்ளையா மற்றவங்களுக்காக போட்டிருக்கீங்களா? அது பேர் என்ன? பேர் போடல. அபிகை பிள்ளை படிப்பை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் சிஸ்டர். இல்லை, ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகே, 8th படிக்கிறாங்க. அவங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஹார்ட் ஹோல் எல்லாம் ஆண்டவர் அடைக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. எந்த ஒரு சர்ஜரி இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஹீலிங்கை நம்ம பேசுகிறோம். ஐ மீன் இயேசுவின் நாமத்தினால கம்ப்ளீட்டாக எந்த ஒரு சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட் ஹீலிங் இப்போ ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த ஹோல் அடைக்கப்பட்டதுக்காக நன்றி. அந்த ஹோலை நீ தேடியும் நீ காணாத இருப்ப, நீ காணாத இருப்பேன்னு சொல்ற ஆண்டவர். ஸோ நீங்க போய் செக் பண்ணுங்க, அந்த பிள்ளைக்கு அந்த ஹோல் இருந்த அந்த அறிகுறியே இருக்காது. அபிகை, மை சிஸ்டர் அபிகை வெரியன். ஸோ ஓகே, உங்கள் சிஸ்டர் அவங்க விட்டுருக்காங்க. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓகே, உங்கள் சிஸ்டர் அது அவங்க அபிகை மரியம்மன் போட்டிருக்கீங்க, அவங்க உங்கள் சிஸ்டரா? ஸோ குழந்தை படிப்புக்காக போட்டிருக்கீங்க. குழந்தை படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்கள் ஸ்டடீஸ்க்காக நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த பிள்ளைக்கு கல்வின் மானி ஆவியை நீங்கள் ஊற்றுறதுக்காக நன்றி.
பரிபூர்ண ஹீலிங். எஸ், உங்கள் சிஸ்டரோடைய குழந்தையா? ஓகே, அவங்களுக்கு தானே இஷ்யூ இருக்குது ஹார்ட்டில், அவங்களுக்கு தானே ஹோல் இருக்குது, குழந்தைக்கு தானே? எஸ் 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 லார்ட். ஆண்டவரே, பரிபூர்ண ஹீலிங்கை நாங்கள் பேசுகிறோம். எஸ் லார்ட், பரிபூர்ண ஹீலிங்கை நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம், நல்ல ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட். ஆரோக்கிய மேரி சிஸ்டர் தான் ஆண்டவர் சொல்கிற, தேடியும் காணாத இருப்பேன், அந்த ஹோலு இருக்காது. அவங்க இறுதியும் அவங்க ஹார்ட் கம்ப்ளீட்டாக ஹீலிங்காக இருக்கும், பிள்ளையும் சுகமாக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், சரிங்களா? விசுவாசத்தில் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், ஸ்கேனிங் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஹீல் ஆகிருக்கும். ஜெனிட்டா சிஸ்டருடைய எல்லாம் தைராய்டை கேன்சல் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் வி டிக்ளேர் அண்ட் டிக்ரீ, we release the healing anointing. Healing anointing. எல்லாம் தைராய்டு இருந்த இடம் தெரியாத மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. Thank you Jesus. டாக்டர் நெகட்டிவ் ரிப்போர்ட் எல்லாம் கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. We cancel every negative report in the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Shana marana katarana dadadana. ஒரு ரல்லம ரிலீஸ் பண்றோம். நீங்க போய் பிள்ளைங்க மேல கையை வைப்பீங்க, நீங்க போய் ஜனங்க மேல கையை வைப்பீங்க, நீங்க உங்களுக்குள்ளிருந்து ஒரு வல்லமா அப்படியே புறப்பட்டு போகும், ஒரு வல்லமா அப்படி புறப்பட்டு போய் அவங்கள ஹீல் பண்ணும், அவங்கள ஹீல் பண்ணும். எஸ் மலர் சிஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அழகான, ரொம்ப திறமை வாய்ந்த, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல பார்ட்னரை ஆண்டவர் உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு இயேசுவின் நாமத்தினால. we declare and decree in the name of Jesus. yes, thank you Lord. thank you. திருமண வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். அவருடைய ஊழியர் ஸ்டார்ட் ஆனதே எங்கே தெரியுமா? திருமணத்தில் தான். ஸோ ஆண்டவர் உங்கள் பிரதருக்கு வந்து ஏற்ற துணையும் கொடுப்பாரு, திருமண காரியத்தை வந்து உங்களுக்கு ஏற்ற துணையும் கொடுப்பாரு, உங்க திருமணத்தின் மொத்தம் காரியத்தையும் ஆண்டவர் முன்ன நின்று செஞ்சு கொடுப்பாரு, எல்லாத்தையும் பெஸ்டா செஞ்சு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆமா, ஆரோக்கிய சிஸ்டர், அவங்களுக்கு பர்த்ல இருந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பை பர்த் எதுவா இருந்தாலும், எவ்வளோ பழசா இருந்தாலும், நாங்கள் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்கே பேசணும் இல்லைங்களா? 4 நாள் ஆயிடுச்சு லாசரை பத்தி, சாப்டர் ஃபினிஷ். இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி எல்லாம் மூடி வச்சுது ஆண்டவர் தோண்டி அதுக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்தாரு. பை பர்த்டே இருந்தாலும் அது தேடியும் காணாத இருப்பேன் அந்த ஹோலை அப்படின்னு சொன்ன ஒரு தேவன். அந்த வேர்டு உங்களுக்கு வந்து தேவன் கிட்டேருந்து. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் போயிட்டு வந்து செக் பண்ணுங்க, ஃபெய்த்தில் செக் பண்ணுங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க எப்படி இருக்கு நான் எதுன்னு சொல்லிட்டு. பிரியா சிஸ்டர், பிரியதர்ஷினி, bless you, வெல்கம் பண்ணுறோம். முடியும் போது வரீங்க. Hallelujah, hallelujah. Yes. 2 legs are swelling. எல்லாம் ஸ்வெல்லிங்கை கேன்சல் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால we declare and decree. We declare and decree. எல்லாம் ஸ்வெல்லிங்கை கேன்சல் பண்ணுறோம். ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுங்க. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Right now அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்க கால்கள் மான் கால்களை போல மாறும். காண்டாமிருகத்துக்கு ஒத்தல் பலன் உண்டாகும். ஒருவேளை சில அடிக்கடிக்கு பலவீனப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு இருப்பேன். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவேன். மான் கால்களை போல என் கால்கள் மாறும். நான் மரணத்தை ஜெயிப்பேன். இந்த வியாதி என்ன மேற்கொள்ளாது. நான் வியாதியை மேற்கொள்வேன். நான் மரணத்தை ஜெயமா விழுங்குவேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நம்ப நீங்க அதை பிலீவ் பண்ண உங்க லைஃப்ல அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு. அற்புதங்களின் கதவுகள் திறந்துட்டே இருக்கு. அதிசயங்களின் கதவுகள் திறந்துட்டே இருக்கு. இயேசுவின் நாமத்தினால I declare and decree. எஸ் அம்மா அகிலம்மா, உங்க மேல அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. அற்புதத்தின் கதவுகள் திறந்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால. எஸ் பேனா, உங்களுடைய சிஸ்டருடைய சன் மேரேஜ் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். அது ரொம்ப பிளெஸ்ஸட் மேரேஜாக இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் ஒரு மேரேஜ் வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க.
டேடி காட் அதை அப்படியே செய்ய போறாரு, அதை அப்படியே செய்ய போறாரு. சாரி, அதை காட்டிலும் மேலானதை செய்ய போறாரு, அதை காட்டிலும் மேலானதை செய்ய போறாரு. ஓ தேங்க்யூ. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ்ங்க, நிறைய காரியங்கள் நம்ம பேஜ்ல போட்டுட்டே இருக்கோம், அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், மறுபடியும் சொல்கிறேன், இது 5வது முறைன்னு நினைக்கிறேன். பிரியா, உன் மேலே ஒரு சால்வை விழுது இயேசுவின் நாமத்தினால. பலவர்ண அங்கி, பலவர்ண அங்கி. எல்லாருக்கும் பிளெஸிங் பேசிட்டு இருக்காங்க, வேர்டு கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு எதுவுமே வார்த்தை கொடுக்கலையா? நான் கடைசியில் வந்தேனே, எனக்கு கிடைக்காதா? ஆண்டவர் ஸ்டார்டிங்கில் வந்தாலும் கடைசியில் வந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், 1 மணி நேரம் வந்து உங்களுக்கும் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரே கூலி, 12 ஹவர் செஞ்சவங்களுக்கும் ஒரே கூலின்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு வந்து பாரம்பரியெல்லாம் கிடையாது. லாஸ்ட்டில் வந்தாலும் பிளெஸிங்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். சால்வை விழுது நிறைய பேர் மேலே. எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்தப்போ எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய லைஃப்பில் பார்த்தாரோ, அந்த அபிஷேகம் டபுள் போர்ஷனாக விழுந்துச்சுங்க. எலியா கடைசியாக செஞ்சதை எலிசா ஃபஸ்ட்டு செஞ்சார். எலியாவின் தேவன், எசேக்கியேலின் தேவன், மோசேயின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, எல்லாருடைய தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க செஞ்சதை காட்டிலும் நீ உன் லைஃப்பில் நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகுது, அது பலமாக இருக்க போகுது, அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுது, அது நிலைச்சு நிற்க போகுது. சில ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி வாங்கி இழந்துட்டீங்க, அதை சரியாக தக்க வச்சுக்க முடியலை. இன்றைக்கி டேடி கார்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு, சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் நான், உங்களுக்கு ஞானத்தை பேசுகிறாரு. எஸ், உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை பேசுகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், சஞ்சு பிரதருக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை we declare and decree in the name of Jesus, in the name of Jesus. நாங்கள் அப்படியே டிக்ளேர் பண்ணுறாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் டாடி. மஷி ப்ரூலா ஜீனம் ரஹட்டான்டா ரூதனான்டா ரதனா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர். இன்றைக்கி நம்ம இதோட முடிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நிறைய வார்த்தைகளை கேட்டீங்க, கர்த்தர் உங்களோட பேசினார். இந்த வார்த்தைகளை கனம் பண்ணும்படியாக நம்ம இப்போ விதைக்க போகிறோம். என்னுடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், வர்ற 11, 12, 13 இங்கே பெங்களூரில் கேஆர்புரன்ற இடத்துல நமக்கு ஃபாஸ்டிங் வித் ஆயில் அனாயிண்டிங் ப்ரேயர் இருக்குது. ஃபிசிக்கல் கேதரிங், இது ஃபிசிக்கல் கேதரிங். அதனால் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க எல்லோரும் 3 நாள் வாங்க, இல்லை 1 நாளாவது கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. உங்கள் லைஃப்பில் வேறு மாதிரியான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கும். தேங்க்யூ ஜி. இந்த வருஷத்தின் முடிவை நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக, ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப செழிப்பாக அப்பாவுடைய வார்த்தையோடு, அப்பாவுடைய பிளெஸிங்ஸோடு நம்ம முடிப்போம். புதிய வருடம் இன்னும் மகிமையாக இருக்கும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும், இன்னும் கிருபையாக இருக்கும், இன்னும் க்ளோரிக்கு மேலே க்ளோரி, க்ளோரிக்கு மேலே க்ளோரி, ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஒருத்தர் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறோம். இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் வரும். இருந்தாலும் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ பர்த்டே கொண்டாடுற பிள்ளைங்களை எல்லோரையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். மறக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. பிறந்த நாள், திருமண நாள் எல்லாத்தையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் என்னோட கூட சேர்ந்து எல்லாம் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஐ ரிலீஸ் யுவர் ஜாய்ஸ். எங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய ஹீலிங்கை, உங்களுடைய டிவைன் கனெக்ஷன்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய டெலிவரன்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய ப்ரொமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். டிவைன் ப்ரொடெக்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய விசாக்களை ரிலீஸ் பண்ணுறோம்.
பண்ணுறோம். உங்களுடைய ஃப்ரூட்ஃபுல் ஓம்பை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய ஹெல்ப்பர்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய மேரேஜ் பார்ட்னர்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய அகாடமிக் சக்ஸஸை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய பிரேக் த்ரூவை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய சொந்த வீடுகளை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய சொந்த காருகளை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய ஃபைனான்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு விக்டரி லைஃபை ரிலீஸ் பண்ணுறோம். அன்எக்ஸ்பெக்டட் ஃபேவரை ரிலீஸ் பண்ணுறோம். குட் கங்க்ராச்சுலேஷனை ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு நொடி பொழுதும் சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். எஸ், தேங்க்யூ சீஸ். அப்படியே நான் சொல்லுங்கள், ஐ எம் பிளஸ்ட், I am blessed. Yes. I am blessed. எல்லாம் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. I am blessed. I am so blessed. I am so beautiful. இப்படி சொல்லுங்க அப்படியே. I am so beautiful. I am so precious. I am so valuable. உங்களை எல்லாரும் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டாங்கல்ல, அவங்கள சொல்லுவாங்க நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அந்த வாய் சொல்லும். You are so valuable. You are so precious. Thank you Lord. Thank you Lord. அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் bless பண்ணுறோம். விசேஷமாக விதைத்த எல்லா விதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இதில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் ஆமேன் என்றும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி. பல்வேறு தேசங்களிலிருந்து ஆண்டவரே பார்த்துட்ருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால bless பண்ணுறோம். Don't forget coming 11, 12, 13 பெங்களூரில் ஃபிசிக்கல் கேதரிங். இது ஒரு வேளை ஆன்லைனில் முடிஞ்சால் நாங்கள் பிளான் பண்ணுறோம். பட் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் தயவு செஞ்சு முடிஞ்சவங்க எல்லாரும் அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். God bless you. God bless you. நீங்கள் எதுவும் ஷேர் பண்ணுமா?